தமிழ்நாட்டின் தொழில்துறை அமைச்சர் திருமிகு டிஆர்பி ராஜா எனும் நான் வெள்ளை அறிக்கையை வெளியிடுவாரா ராஜா அப்படிங்கிறாங்க. இது நாங்கள் சொல்லாமல் ஓட்டு கேட்டுருவோம்னு நினைக்கிறீங்களா? நீங்கள் உங்களுக்கான தேவையான டீட்டெயில்ஸ் எல்லாம் வரும். இப்போது நாங்கள் சமீபத்தில் பண்ண நிறைய அனௌன்ஸ்மெண்ட்டில் பார்த்தீங்கன்னா இன்ஜினியரிங் ஜாப் வந்து ஹை அண்ட் ஜாப். ஸோ திமுக ஆட்சியில் ப்ளூ காலர் ஜாப்ஸ்லேருந்து ஒயிட் காலர் ஜாப்ஸான அந்த ஷிஃப்ட் வந்து மேசிவாக ஆரம்பிச்சிடுச்சு. தொழில்துறைக்கு கனெக்டிவிட்டி ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏர்போர்ட்ஸ், போர்ட்ஸ், ரோட்ஸ் அண்ட் ட்ரெயின், ரைட்? அட்லீஸ்ட் 10 ஆக்டிவ் ஏர்போர்ட்ஸ் இருக்கும் அட்லீஸ்ட். பொய் முதலீடுகள் அப்படின்னு ஒரு பெரிய டாக்குமெண்ட்லாம் ரிலீஸ் பண்ணி சில விஷயங்கள் பண்ணாங்க. எனக்கு தெரிஞ்ச அண்ணன் வந்து வீட்டில் உட்காந்து முருகா டால்ஃபின் பார்க்கறது நல்லதுன்னு நினைக்கிறேன் அவருக்கு. அதாவது கொஞ்சம் புரியாதவங்களுக்கு ஏதாவது சொல்லலாம், ஒன்றுமே புரியாதவங்களுக்கு நான் என்ன பேசுன்னு தெரியல எனக்கு. இல்லை புரியாத மாதிரி நடிக்கிறாரான்னு தெரியல எனக்கு. We never say that investment should not go to other states. எங்களுக்கு தெரியும் எங்களுக்கு என்ன வேணுன்றது. நாங்கள் வந்து இப்போ ரொம்ப ப்ளூ காலர்ஸ் நிறைய கொடுத்தீங்கன்னா எங்களுக்கு அது தேவையில்லை. எங்களுக்கு இப்போ மோர் ஒயிட் காலர்ஸ் வேணும். நம்ம பசங்க படிச்சிருக்காங்க பாஸ். ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்னா என்னன்னு கூட தெரியாமல் பேசினாங்கன்னா இவனெல்லாம் பார்க்க சிரிக்கிறதா தெரிஞ்சா பேசுங்க, இல்லையா எங்ககிட்ட கேளுங்க. ஒரு ஸ்டேட்டு போய் சொல்லிட்டு நீங்கள் சொன்னீங்கன்னா என்ன அது உங்களுக்கு அது பாதிப்பே இல்லையா? அந்த மனசாட்சியே இருக்காதா? ஆந்திராவோட தொழில்துறை வந்து சிறப்பாக செயல்படுது, அங்கே முதலீடுகளை ஈர்க்கிறாங்க. அந்த அளவுக்கு நம்ம இங்கே பண்ணுறதில்ல, இங்கே பண்ணுற லேக்லாம் அங்கே கொண்டு போகிறதுக்கு வாய்ப்புகள் அமையுதுன்ட்டு ஒருத்தர் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண வர நேரத்தில் நீங்கள் இந்த மாதிரிலாம் கேட்டிங்கன்னா முதல்ல வருவானுங்களா யாராவது? அந்த அடிப்படை அறிவு கிடையாதா? இப்போ நம்ம கன்வர்ஷன் ரேட் என்னவா இருக்குங்க? 78% வந்து உறுதி. இந்த 78ல் ஆல்மோஸ்ட் 25-30% வந்து ஆல்மோஸ்ட் 25+% வந்து ப்ரொடக்ஷனே வந்து. ஓகே, அறுவை சிகிச்சையில் குணம் இது ஆயுட்கால நிவாரணம். டாக்டர் ஸ்ரீவர்மாஸ். ஆச்சி அதிரசமா விடுங்க, கையில தட்டி சூடான எண்ணெயில பொரிச்சா அதிரசம் ரெடி. வணக்கம். சிறப்பு நேர்காணலில் இன்று நம்மோடு இணைந்திருப்பவர் தமிழ்நாட்டின் தொழில்துறை அமைச்சர் திருமிகு டிஆர்பி ராஜா அவர். சார் வணக்கம். வணக்கம். எப்படி இருக்கீங்க? ஆல் குட், தேங்க்யூ. தினந்தோறும் ஏதாவது ஒரு ஒப்பந்தத்தில் எம்ஓஎஸில் சைன் பண்ணுறது, இரட்டை இலக்க பொருளாதாரம், வேகமாக வளர்ந்து வரும் மாநிலம்னு மத்திய அரசு கொடுத்துருக்கக்கூடிய டேட்டான்னு ரொம்ப பாசிட்டிவான சயின்ஸோட தொழில்துறையை பார்க்க முடியுது. சில விமர்சனங்கள்லாம் இருந்தாலுமே கூட முதல்ல இந்த விஷயங்கள்லேருந்து ஆரம்பிக்கணும்னு நினைக்கிறேன். எப்படி இந்த இரட்டை இலக்க பொருளாதாரம் ரெகுலராக கிட்டத்தட்ட 1000க்கும் மேற்பட்ட எம்ஓஎஸில் சைன் பண்ணியிருக்கீங்க, அதை கொண்டு வரதுக்கான முயற்சிகள் நடக்குது, எப்படி இருக்குது உங்கள் டிபார்ட்மெண்ட்? முத்தமிழர் தலைவர் கலைஞர் அவர்களே இன்று இருந்தால் நெகிழ்ந்து மிகப்பெரிய ஒரு பெருமையோடு பூரிப்போடு இந்த அரசாங்கத்தை பார்த்திருப்பார், எங்கள் தலைவரை வாழ்த்தியிருப்பார் என்று தான் சொல்ல வேண்டும். அவருக்கு எனக்கு தெரிஞ்ச 2 தாரக மந்திரம். ஒன்று எல்லாருக்கும் எல்லாம் பரவலாக்கப்பட்ட வளர்ச்சி, ரெண்டுமே கோராக எடுத்துக்கிட்டாருன்னு தான் சொல்லணும். இதில் சோஷியல் ஜஸ்டிஸ் தான் அடித்தளம் இல்லையா? பேஸ். அது பேஸ் வந்து நமக்கு சமூகத்தில் இல்லை அனைவருக்கும் எல்லாம் கிடைக்க வேண்டும், சமூக நீதி நிலைநிறுத்தப்பட வேண்டும் என்பதுதான் அவரது கோர் ஐடியாலஜிக்கல் பேரிங். அந்த ஆங்கரில் தான் அவர் நிற்கிறார். ஒடுக்கப்பட்ட மக்கள், சமுதாயத்தில் சரியான வாய்ப்புகள் கிடைக்காத இளைஞர்கள், பெண்கள், இவர்களுக்கான திட்டங்கள் எல்லாத்தையும் கொண்டு வர்றார். பொருளாதார வளர்ச்சி வந்து அதுவும் இப்படி இந்தியா வந்து 6-7% இருக்கும்போது ஒரு மாநிலம் மட்டும் அப்படி எவரெஸ்ட் மாதிரி கம்பீரமாக பாகுபலி ரேஞ்சுக்கு போய் அப்படி கம்பீரமாக வசந்து நிற்குதுன்னா தமிழ்நாடு. அதற்கு காரணம் ஒரு நாள் வேலை இல்லை. இதுக்கு அடித்தளம் வந்து ஜஸ்டிஸ் பார்ட்டிலேருந்து துவங்கி திராவிட இயக்கங்கள் போட்ட அடித்தளம். ஒவ்வொரு முறையும் பெரியாரும் அண்ணாவும் கலைஞரும் செதுக்கி ஒன்றொன்னா மூவ் பண்ணி எடுத்த அந்த குறிப்பாக கல்வியின் மீது அவர்கள் கொடுத்த அந்த முக்கியத்துவமும், இன்று தலைவர் சொல்கிறாங்களே கல்வியும் சுகாதாரமும் எனது 2 கண்கள்னு சொல்கிறார். ரொம்ப டீப்பான மீனிங் இருக்குது அதுக்கு. ஓகே, நல்ல எஜுகேட்டட் பாப்புலேஷன், ஹெல்தியான பாப்புலேஷன், இது 2ம் இருந்தால் மட்டும்தான் உங்களுக்கு இண்டஸ்ட்ரியல் க்ரோத், எனி க்ரோத் வரும். எந்த பொருளாதார வளர்ச்சிக்கும் கல்வியும் ஆரோக்கியமும் அந்த சுகாதாரமும் ரொம்ப ரொம்ப அவசியம். அதனால் அவர் அது சொல்கிறார். நீங்கள் சும்மா வெறும் 2 ரொம்ப பாப்புலிஸ்டான கிடையாது, இது டயலாக் கிடையாது, பாப்புலிஸ்டாக சொல்லக்கூடிய எல்லாருக்கும் தேவையாச்ச கல்வி எல்லாருக்கும் தேவையாது அதனால் சொல்லக்கூடிய மேட்டரில் அதுதான் எல்லாமே அதுதான். கல்வி இருந்தால் தான் இன்றைக்கி இந்த பொருளாதாரத்துக்கெல்லாம் அடையவே முடியும். இந்த அளவுக்கு இவ்வளோ வேரியட் செக்டரில்
தமிழ்நாடு மட்டும்தான் மேனுஃபேக்சரிங் சர்வீசஸ், உற்பத்தி அப்புறம் சேவைகள், இரு தரப்புலையும் பேலன்ஸ்டாக ரெண்டுத்தையும் தூக்கிட்டே போகிறது வந்து ஒரே ஸ்டேட் வந்து தமிழ்நாடு தான். இந்தியாவிலேயே எனது நோக்கத்தைப்படி இந்தியாவில் நமக்கு எந்த மாநிலமும் முதல்ல போட்டி இல்லை. அதை எடுத்து அப்படி ஓரமாக வச்சுருங்க. இந்த திமுக காரன் அப்படின்ற ஒரு விஷயத்தை மட்டுமே கூட நான் எடுத்து சொல்லலை. ஒரு தமிழ்நாட்டின் குடிமகனாக எனக்கு இன்னைக்கு நம்ம தமிழ்நாடு இந்த லெவலில் க்ரோத் பாசிபிள். எப்போது 10 ஆண்டு காலம் ஒரு 2 ஆட்சியில் ரொம்ப நிறைய விஷயங்கள் நடந்தது, பல விஷயங்கள் இங்கேருந்து போச்சு. அதுக்கெல்லாம் உங்களுக்கு நல்ல ப்ரூஃபெல்லாம் இருக்குது, எல்லாம் பார்த்துருப்பீங்க. தமிழ்நாட்டு மேலே இருந்த அந்த ஒரு மதிப்பும் மரியாதையும் ரொம்ப அடிவாங்கின ஒரு சுச்சுவேஷன்லேருந்து, அதற்கு பிறகு கோவிட் வேறு வந்த சுச்சுவேஷன்லேருந்து அப்போ வந்து அமைந்த ஒரு ஆட்சியின் மூலம் இவ்வளவு பெரிய வளர்ச்சி வருதுன்னா அப்சல்யூட்லி பிரில்லியன்ட் கவர்னன்ஸ் ஃப்ரம் நமது முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள். ப்ளஸ் சொந்தமாக ஒரு ஒரு தமிழ்நாட்டை சார்ந்தோன்னா ஒரு பெருமை எங்கேருந்து வருதுன்னா நம்ம மக்கள் எல்லாம் சேர்ந்து எழுந்துக்கிறோம், எல்லாரையும் பிடிச்சிட்டு தூக்குறோம். அதுதான் சார் இதில் ஒரு லேயர் மட்டும். இட் இஸ் நாட் ஒன் லேயர், இட் இஸ் நாட் ஒன் பார்ட் ஆஃப் தமிழ்நாடு. எல்லா இடத்துலையும் நீ வாழ்ந்தியா, நீ வாடா எல்லாரும் தூக்கிட்டு போகிறோம் நம்ம. அதுதான் தமிழர்களாக நமக்கு இருக்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு பெருமை. ஒரு அரசாங்கம் அமையலாம், ஒரு ஃபென்டாஸ்டிக் அரசாங்கம் இருக்குது, அந்த அரசாங்கம் மட்டுமே எல்லாத்தையும் செஞ்சிட முடியாது. எங்கள் முதலமைச்சர் அற்புதமான திட்டங்கள் எல்லாத்தையும் கொண்டு வந்து சேர்க்குறாரு. அந்த திட்டங்களெல்லாம் கொண்டு வந்து சேர்த்து அதை கொண்டு போய் கடைக்கோடி மக்கள் வரைக்கும் கொண்டு போய் சேர்க்கிற பணியை அதிகாரிகள் மூலம் சரியான அதிகாரிகள், அற்புதமான அதிகாரிகளை கையில் எடுத்து அவங்கள தேர்ந்தெடுத்து வச்சு எந்த டிபார்ட்மெண்ட் ரொம்ப புறக்கணிக்கப்பட்டதோ அந்த டிபார்ட்மெண்ட் ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஆஃபீஸராக போடுறாரு. முதலமைச்சர் இந்த வேலையை பண்ணுறார், அதிகாரிகள் இந்த வேலை பண்ணுறாங்க போது தமிழக மக்கள் அதை பார்க்குறாங்க. ஓ, இவர் இவ்வளோ வேலை பண்ணுறாரு, அனுதினமும் உழைக்கிறாரு, இதெல்லாம் போகிறாரு. அப்போ நம்ம அந்த உத்வேகத்தையும் அந்த ஒரு ஹெல்ப்பை வந்து கவர்மெண்ட் கொடுக்குற அந்த ஒரு பூஸ்டை நம்ம பிடிச்சி அதில் தாண்டக்கூடிய அந்த தகுதி இருக்கிற ஒரு கூட்டம் நமது தமிழர்கள். அதுதான் ஒரு பெரிய விஷயம். அதனால தான் சொல்கிறேன், நமக்கும் மற்றவங்களுக்கும் யூ cannot கம்பேர். பிகாஸ் நம்ம அந்த எஜுகேஷனை பெரியாரும் அண்ணாவும் கலைஞர் கொடுத்த அந்த எஜுகேஷனை தூக்கி வச்சு நம்ம அந்த ஒரு ஸ்டெப்பில் ஏறி நிற்கிறோம். அடுத்து எங்கேருந்து எந்த ஹெல்ப் வந்தாலும், யூபிஎஸ் படிக்கிறியா வா உனக்கு இது, நீ வெளிநாட்டில் போய் படிக்கணுமா உனக்கு இது, உனக்கு வந்து லாங்குவேஜ் படிக்கணுமா வா, இப்படி ஒன்றொன்னா ஒரு தூக்கும்போது அது இருக்கிற வாய்ப்பை பயன்படுத்தி அந்த எழும்புறாம்பர் அந்த தமிழ், அதுதான் நம்மளோட ஸ்ட்ரென்த். அந்த ஸ்ட்ரென்த் இருக்க வரைக்கும் நம்மளை எவனாலும் தொட முடியாது. அந்த ஃபேக்டர்ஸ் தான் அப்போ கூட்டமாக வளரும்ன்றது. உற்பத்தி வந்து கிட்டத்தட்ட நம்மளுடைய மக்கள் தொகை ஒரு 7.5 கோடி இருக்கும். பட் பாகிஸ்தான் 30-40 கோடி, அவங்களோட உள்நாட்டு உற்பத்தியை விட நம்ம அதிகமாக எடுத்துகிட்டு இருக்கோம். அப்படிங்கிற விஷயங்கள்லாம் பார்க்கும்போது இது வந்து காம்பினேஷன் ஃபேக்டர்ஸ். தொடர்ந்து சொல்கிறேன், பல விதத்தில் நான் சொல்லுவேன், நம்ம வந்து மற்ற மாநிலங்களோட நம்ம கம்பேர் பண்ணக்கூடாது, சுத்தமாக கம்பேர் பண்ணக்கூடாது. நீங்கள் இருக்கல லார்ஜஸ்ட் ஒன் ஆஃப் த பிகெஸ்ட் ஸ்டேட் இன் இந்தியா பை எக்கானமின்னு பார்த்தீங்கன்னா மகாராஷ்டிரான்னு சொல்லுவாங்க. பட் அது வந்து எல்லா மும்பையோட ஒரு பேஸ்லலாம் ஓடுது. மும்பையில் தான் எல்லா ஃபினான்ஷியல் கேபிட்டல் ஆஃப் இந்தியா, அங்கே தான் எல்லா நம்பரும் போகும். ஸோ அதனால் அந்த நம்பர் வச்சுட்டு இருக்கிறனால பொருளாதாரத்தில் நம்பர்னு சொல்கிறாங்க. இருந்தாலும் இன்ஃபேக்ட் ரொம்ப நல்லா பண்ணுறாங்க, மேனுஃபேக்சரிங்லாம் ரொம்ப நல்லா பண்ணுறாங்க. பட் பேலன்ஸ் பண்ண மாட்டாங்க. மேனுஃபேக்சரிங் பயங்கரமாக இருப்பாங்க. ஓகே, இன்ஃபேக்ட் ஈவன் பிரைமரி செக்டரில் ரொம்ப நல்லா பண்ணுவாங்க அவங்க. அப்படி போயிட்டு இருக்கிறதுனால அவங்க ஒரு பேலன்ஸாக இருக்காது. பட் அதே மாதிரி டிஸ்ட்ரிபியூட்டர் க்ரோத் இருக்காது, பரவலாக்கப்பட்ட வளர்ச்சி அங்கே இருக்காது. தமிழ்நாடு மட்டும் அப்படின்னு ஓகே, மும்பை, நாசிக் மேபி, மும்பை அண்ட் பூனா மேபி, அந்த மாதிரி ஒரு சில ஏரியாக்கள் மட்டும்தான் இருக்கே தவிர எல்லா பகுதியும் வளர்ந்துச்சு அப்படின்றத நீங்கள் அங்கே பார்க்க முடியாது. தமிழ்நாட்டில் மட்டும்தான் அதை நீங்கள் பார்க்க முடியும். ஓகே, அது நான் எல்லா இடத்துலையும் சொல்கிறது உண்டு. நீங்கள் எந்த முதலீட்டாளர் தமிழ்நாட்டுக்குள்ளே வந்தாலும் கண்ணை மூடிட்டு உங்கள் மேப்பில் ஃபிங்கர் வச்சிங்கன்னா நீங்கள் அந்த இடத்துல உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட்டை கொண்டு போகலாம். You can close your eyes blindly and put your finger on the map of Tamil Nadu and you can invest thousands of crores there and still find the best of talent in India and the best of social infrastructure, best of bridges, best of hospitals, best of school. இதெல்லாம் நீங்கள் அந்த இடத்துல பார்க்கலாம். அப்படின்றது வித்தின் தட் 30-40 கிலோமீட்டரில் எல்லாமே இருக்குது. அப்படின்றது வேறு எந்த ஸ்டேட்டும் பண்ணலாம். அதனால தான் மோஸ்ட் அர்பனைஸ் ஸ்டேட் நம்ம. ஓகே, நீங்கள் 21 ஆட்சிக்கு வந்த பிறகுலேருந்து இப்போ நீங்கள் கடைசியாக கொடுத்த டேட்டா படி கிட்டத்தட்ட 11 லட்சம் கோடிக்கும் அதிகமான முதலீடுகள் இங்கே வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. அதுக்கான எம்ஓஎஸை சைன் பண்ணியிருக்கோம். 1016 எம்ஓஎஸ் சைன் பண்ணியிருக்கோம். அதன் மூலமா எவ்வளோ பேருக்கு வேலை வாய்ப்புகள்லாம் கிடைக்க இருக்குன்னு சொன்னீங்க. பட் எல்லாருமே வந்து இது கன்வெர்ட் ஆகிருக்காங்கிற கேள்வியை தொடர்ந்து எழுப்பிட்டே இருக்கிறாங்க. இந்த சிஸ்டம் எப்படி ரன் ஆகுங்கிறதையும் நீங்கள் கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ண நல்லாயிருக்கும். ஒரு வாக்குறுதி கொடுத்த சொன்னதை செய்யும் இயக்கம் திராவிட முன்னேற்ற கழகம். ஆட்சி அதிகாரத்தில் இருக்கும்போது ஒரு விஷயத்தை செஞ்சுட்டு எதையுமே
புனைத்து ஒரு உண்மைக்கு புறம்பான ஒரு மேட்டரை எந்த காலத்துலையும் நாங்கள் சொல்கிறதுக்கான வாய்ப்பே கிடையாது திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்தவரை. ஏன்னா திராவிட மாடல் 1 நின்ற போகிறதில்ல, திராவிட மாடல் 2.0 லோட் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ நாங்கள் ஏதோ கொஞ்சம் காலம் தான் ஆட்சியில் இருக்கணும்னு நினைக்கிறவங்கெல்லாம் வந்து எதை வேணால் செஞ்சுட்டு போகலாம், அது நாங்கள் அப்புறம் பார்த்துக்கலாம், இப்போ தானே அப்புறம் என்ன இருக்குது, யார் கேட்க போகிறோம் அப்படின்ற மாதிரிலாம் இந்த ஆட்சியெல்லாம் இது கிடையாது. திமுக பண்ணாது அந்த வேலையெல்லாம். நாங்கள் அதுக்கும் பதில் சொல்லணும். அடுத்தது நாங்கள் வர போகிறோம், அந்த இடத்துலையும் நாங்கள் பதில் சொல்லணும் இல்லையா? இன்றைக்கி போயிட்டு உட்காந்துட போகிறதில்ல, அடுத்து நம்ம முதலமைச்சர் இருக்க போகிறார், முதலமைச்சர் பதில் சொல்லணும். அதனால் எதுக்காக அந்த பொறுப்பு எனக்கு இருக்குது. அந்த முதலமைச்சர் பதில் சொல்ல போகிறாரே, இதையும் அடுத்த வாட்டி அவரும் DM2லையும் அவர் சொல்லணும். அதனால் இஷ்டத்துக்கெல்லாம் சொல்ல முடியாதா, நீ பாட்டுக்கு எல்லாம் வரவனெல்லாம் கையெழுத்து போடாதா அப்படின்ற ஒரு எண்ணம் எனக்கு இருக்குல்ல. இதை தாண்டி கன்வர்ஷன் ரேட்டுன்னு ஒன்று இருக்குது. கன்வர்ஷன் ரேட்டை வந்து கரெக்டாக இருக்கணும்னா வரவனெல்லாம் நீங்கள் கையெழுத்து போட்டிங்கன்னா கன்வர்ஷன் ரேட் கம்மியாக இருக்காது, அதிகமாக இருக்காது. புரியுதா? இப்போ நான் வந்து ஒரு 100 பேர் வராங்கன்னு வச்சுக்கோங்க, ஃபில்டர் பண்ணுவீங்க. அஃப்கோர்ஸ் அதுலேயே ஃபில்டர் பண்ணணும். நீங்கள் ஃபஸ்ட்டு டேலேயே ஃபில்டர் பண்ணுறனால தான் என் கன்வர்ஷன் ரேட் ஜாஸ்தியாக இருக்குது. இதே நான் 50 லட்சம் கோடிக்கு நான் கையெழுத்து போட்டேன்னு வச்சுக்கோங்க, இப்போ இந்த நிறைய மாநிலம் பண்ணுது, அதெல்லாம் வேறு நம்ம ஆளுங்க பெருமையாக வேறு பேசுகிறாங்க. ஒரு சில எதிர்கட்சி 11 லட்சம்னு சொல்கிறீங்க, 11 லட்சம் கோடின்னு ஒரே முதலீட்டாளர்கள். அந்த 11 லட்சம் கோடிக்கு வந்து என் மைண்டில் எவ்வளோ பேர் இது இருக்குது தெரியுமா? அந்த 11 லட்சம் கோடி எட்டணுன்றது நான் வந்து என் மைண்டில் அது ஒரு பெரிய டார்கெட்டாக வச்சுருந்தேன். அது ஏன்னா தாத்தாவுக்கு வந்து மிஸ்டர் 11 லட்சம்னு ஒரு பேர் இருக்குது, கலைஞர் மிஸ்டர் 11 லட்சம்னு ஒரு பேர் இருக்குது. எனக்கு அந்த மிஸ்டர் 11 லட்சம் பேர் வாங்கணுன்றதுக்காக அந்த 11 லட்சத்துக்கு வெறித்தனமாக நான் ஒர்க் பண்ணேன். பட் இதை தாண்டி இப்போ எங்கேயோ போயிட்டுருக்கோம், இன்னும் அடுத்தடுத்து நிறையா வரும்போது அது வேறு விஷயம். அதனால தான் இப்போ நான் 30 லட்சம் கோடியெல்லாம் பண்ணிடலாம். இதே ஜிம்மில் உலக முதலீட்டாளர் மாநாட்டில் 24 நடத்தின உலக முதலீட்டாளர் மாநாட்டில் we could have done easily 10 lakh crores பண்ணியிருக்கலாம், ரொம்ப எளிதாக பண்ணியிருக்கலாம். ஏன்னா அவ்வளோ பேர் வராங்க, ஒவ்வொரு நாளும் தமிழ்நாட்டில் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு அவ்வளோ பேர் வராங்க. நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க, கையெழுத்து போடுவாங்க, அப்புறம் வந்து இது அது இங்கே பெட்டரா அங்கே பெட்டரா இந்த கதைலாம் பேசிட்டு சில பேருக்கு ஃபைனான்ஷியல் க்ளோசிங் முடியாது, சில பேர் டெக் வச்சுருக்க மாட்டாங்க. ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது சாராத விஷயம் கிடையாது. அது யார் எங்கேருந்து வரான், உருப்படியாக செய்வானா, இதெல்லாம் பார்த்து செஞ்சால் தான் இந்த கன்வர்ஷன் ரேட் ஹையாக இருக்கும். இப்போ நான் 30 லட்சம் கோடி ரூபாய் பண்ணியிருந்தேன்னா எனக்கு எப்படி கன்வர்ஷன் ரேட் ஹையாக வரும்? இஷ்டத்துக்கு வரவனெல்லாம் கையெழுத்து போட்டால் எப்படி வரும்? வராது. யார் வராங்களோ அவங்கக்கிட்ட மட்டும்தான் கையெழுத்து போகிறோம், அதுவும் நிச்சயதார்த்தம் மட்டும்தான். அது ஒரு MOU என்பது ஃபஸ்ட்டு அதை தயவு செஞ்சு புரியுங்க. ஒரு MOU என்பது ஒரு நிச்சயதார்த்தம் பண்ணுற மாதிரின்னு வச்சுக்கோங்க. சும்மா யூஸ்வல் எல்லாரும் புரியுற மாதிரி சொல்கிறேன். நிச்சயதார்த்தம் பண்ணுறோம், ஃபஸ்ட் ரவுண்டு பார்க்குறோம், ஓரளவுக்கு பேசுகிறோம், ஓகே பொண்ணு பிடிச்சிருக்கு மாப்பிள்ளை பிடிச்சிருக்கு, ஓகே 2 பேரும் கல்யாணம் பண்ணுறோம், எல்லாம் ஓகே. நடுவில் வந்து ஏதோ சரியில்லை, இது சரியில்லை, இவங்க வந்து ஏதோ அதிகமாக இந்த மாதிரிலாம் கேட்குறாங்க, ஏதோ தப்பான இந்த ஃபேமிலி சரியில்லை, இல்லை ஏதோ ஒன்று எக்ஸ்ட்ரா கேட்குறாங்க, இந்த மாதிரிலாம் பண்ணுறாங்க, தப்பான ஆளுங்களாக இப்போ இந்த வரதட்சணை இந்த மாதிரிலாம் கேட்குறாங்களே, இதெல்லாம் சரியாக வருமா, நமக்கு இதெல்லாம் உருப்படுமா அப்படின்ற மாதிரி ஒரு தாட்லாம் வந்துடுச்சுன்னா அதை நீங்கள் இல்லை பரவாயில்லன்னு கல்யாணம் பண்ணிப்பீங்களா? ட்ராப் பண்ணுவோம். ஸோ இந்த மாதிரி ஒரு சில விஷயங்கள் வரும், அதை நம்ம வந்து யோசித்து இது இல்லை நம்ம நினச்சோம் சரியில்லைனா நம்ம இல்லைப்பா இதெல்லாம் நம்மளுக்கு செட் ஆகாதுன்றது தள்ளி வைக்கிறதா நல்லது, தவிர கட்டி வச்சு வாழ்நாள் ஃபுல்லாக சாகிறது வந்து வேலைக்காது. கரெக்டாக இல்லையா? ஸோ இந்த மாதிரி ஒரு சிலர் ட்ராப் பண்ணும், ஒரு நிறைய வந்து க்ளோஸ் பண்ணுவோம். ஸோ MOUs எல்லாமே அவங்களும் நம்மள வேணான்ட்டு வேறு அதை சூஸ் பண்ணுறது அப்படியும் நடக்கும். அந்த மாதிரி தமிழ்நாட்டில் நடக்காது. ஓகே, எப்பவுமே தமிழ்நாட்டிலேருந்து ஒன்று வேறு நாங்கள் தான் முடிவு பண்ணி தரோம், அவங்க முடிவு பண்ணி போகிறதுக்கான வாய்ப்புகள் குறைவு. ஏன்னா நாங்கள் இந்த சைடு ஒரு ஸ்டோரியில் நிறையா பண்ணிவிடுவோம். ஓகே, இப்போ ஒரு சில பேர் என்ன பண்ணுவாங்க, நிறைய அர்த்தமே எல்லாம் இன்சென்ட் கேட்பாங்க. ஒரு சில இன்வெஸ்ட்மெண்ட் நான் இங்கே தான் வரணுன்றதுக்காக போட்டிருப்பேன், அவங்க அந்த இடத்துக்கு வரேன்னு சொல்லுவாங்க. அவங்க அந்த இடத்துல போயிட்டு பார்த்துட்டு இல்லை சார் இப்போ இந்த இடத்துல இது இல்லை அது இல்லை ஏதாவது சொல்லுவாங்க. இந்த மாதிரி இல்லை எங்களுக்கு வந்து இந்த இடத்துல வந்து இந்த டெரெயின் மேபி சரியில்லை, இல்லை ப்ராப்ளம் எங்களுக்கு வந்து இந்த இடத்துல எங்களுக்கு வாட்டர் இவ்வளோ வேணும், திடீர்னு அவ்வளோ நிறைய தண்ணி வேணும்னு கேட்பாங்க. எங்கிட்ட ஃபஸ்ட்டு டிஸ்கஷனில் வந்து தண்ணி கம்மியாக கேட்டிருப்பாங்க, எங்களுக்கு அப்புறமா இல்லை எங்களுக்கு இவ்வளோ அமௌண்ட் ஆஃப் வாட்டர் வேணும்வாங்க. அந்த பகுதியில் அவ்வளோ வாட்டர் அவைலபிலிட்டி இருக்கான்னு நாங்கள் பார்க்கணும். ப்ளஸ் அந்த வாட்டர் வந்து ஃபஸ்ட்டு மக்களுக்கு தான் கொடுக்கணும், இண்டஸ்ட்ரியல் வாட்டர் அப்புறம் தான். நாங்கள் சொல்லுவோம் நீ TTRO தான் எடுக்கணும், அதாவது டெர்ஷரி ட்ரீட்டட், அதாவது சுத்திகரிக்கப்பட்ட அந்த தண்ணீரை வந்து நீ யூஸ் பண்ணிக்கோ இண்டஸ்ட்ரிக்குன்னு சொல்லுவோம். ஏன்னா என்வாரன்மெண்டலி கான்ஷியஸ் ஒரு ஸ்டேட், சரியா? ஸோ இந்த மாதிரி டிஸ்கஷன் நிறைய நடக்கும். ஸோ எடுத்த உடனே வந்து MOU போட்டால் எல்லாம் கன்வெர்ட் ஆகாது. அதனால தான் அந்த 100% டச் பண்ணுறது எந்த காலத்துலையுமே அது வந்து ரொம்ப எந்த ஸ்டேட்டுமே நடக்காது. எல்லா ஸ்டேட்லேயும் ஆவரேஜ் வந்து 20-30% தான். இன்ஃபேக்ட் ஜிம்மில் வந்து என்கிட்ட சொன்னது நீங்கள் 50% கன்வெர்ட் பண்ணிங்கன்னா பெரிய விஷயம் தான் எல்லாரும் சொன்னாங்க.
நான் அன்றைக்கே 60% பண்ணேன்னு சொல்லியிருந்தேன். பிகாஸ் ஐ நோ தட் ஐம் நாட் சைனிங் வித் எவ்ரிபடி ஹூஸ் கமிங் டு எல்லாரும் வரவங்க கிட்டலாம் நான் கையெழுத்து போடலாம் எனக்கு தெரியும். பட் எல்லாரும் என்ன நினைப்பாங்க, சரி ஒரு ஸ்டேட் எந்த ஸ்டேட்டாக இருந்தாலும் என்ன பண்ணுவோம், ஒரு முதலீட்டாளர் வந்து நான் 10,000 கோடி இன்வெஸ்ட் பண்ணுறோம் போது டப்புன்னு வாப்பான்னு தான் கையெழுத்து போடுவாங்க. நாங்கள் அப்படி பண்ணுறதில்ல, தமிழ்நாடு அப்படி பண்ணுறதில்ல, எந்த காலத்துலையும் அப்படி பண்ணுறதில்ல. இப்போ நம்ம கன்வர்ஷன் ரேட் என்னவா இருக்குங்க சார்? ஏன்னா இப்போது சமீபத்தில் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் ஒரு ப்ரெஸ் மீட் வச்சு பொய் முதலீடுகள் அப்படின்னு ஒரு பெரிய டாக்குமெண்ட்லாம் ரிலீஸ் பண்ணி சில விஷயங்கள் பண்ணாங்க. அதில் வந்து உங்களோட கன்வர்ஷன் ரேட் வந்து 8.8% தான் இருக்குது அப்படிங்கிற விஷயத்த சொல்கிறாரு. 1 லட்சம், நீங்கள் 11 லட்சம் அந்த நம்பர் மேலே உங்களுக்கு இருக்கக்கூடிய விருப்பம் அதெல்லாம் சொன்னீங்க. ஆனால் ஒரு 1 லட்சம் கோடி அதுவே எவ்வளோ பெரிய ஸ்டேட்மெண்ட் தெரியுமா? அந்த 1 லட்சம் கோடி தான் வந்திருக்குன்னு சொல்கிறது. சரி, ஃபஸ்ட்டு எனக்கு தெரிஞ்ச அண்ணன் வந்து வீட்டில் உட்காந்து டால்ஃபின் பார்க்குறது நல்லதுன்னு நினைக்கிறேன் அவருக்கு. ஏன்னா அவருக்கு இதெல்லாம் வரல, பாவம் ரொம்ப ட்ரை பண்ணுறாரு. டேட்டாவை ஏதாவது தப்பா இல்லை இல்லை, அவருக்கு பாவம் அது சுத்தமாக புரிய மாட்டேது. இது நான் எப்படி சொல்கிறேன்னு தெரியல எனக்கு. அதாவது கொஞ்சம் புரியாதவங்களுக்கு ஏதாவது சொல்லலாம், ஒன்றுமே புரியாதவங்களுக்கு நான் என்ன பேசுறதுன்னு தெரியல எனக்கு. இல்லை புரியாத மாதிரி நடிக்கிறாரான்னு தெரியல எனக்கு. 8% தான் வந்திருக்குன்னு சொல்கிறாரு. கமர்ஷியல் ப்ரொடக்ஷன் திறந்ததே நான் அதோட டபுள் பலனுங்க வச்சுருக்கேன். நான் கமர்ஷியல் ப்ரொடக்ஷன் ஆரம்பித்து நடந்து இன்ஃபாஸ் உள்பட அதில் ஒரு கதை ஒன்று சொல்கிறார், 4000 கோடி தான் வந்திருக்கு. முதல்ல அடிப்படை தொழில்னா என்னன்னு தெரிஞ்சவங்க இருக்காங்கல்ல, ஏதோ ஒரு கடை, நல்ல கடை, ஒரு கடை ஒன்று வைக்கிறாங்க. நீங்கள் கடைக்கு நீங்கள் கடையில் வந்து நான் எவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணலான்னு யோசிப்பீங்க. கடைக்கு வந்து வாடகைணும், அட்வான்ஸ் கொடுக்கணும், எல்லா பொருள்லாம் வாங்கணும், அப்புறம் அந்த இது இப்போ ஷெல்ஃப் எல்லாம் அடிக்கணும், எல்லாத்தையும் பண்ணணும், டெலிஃபோன் வாங்கணும், அது இது எல்லாம் இருக்குல்ல. இதுக்கு மொத்தமாக சரி நான் வந்து ஒரு 1.5 லட்ச ரூபா செலவு பண்ணலான்னு வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்கிறீங்க. இந்த 1.5 லட்ச ரூபாவை நீங்கள் கொண்டு போயிட்டு ஒரே நாளில் கொண்டு போய் கடையில் போட்டு வந்துடுவீங்களா? என்ன பண்ணுவீங்க? இடத்த முதல்ல பார்ப்பீங்க, முதல்ல 10 இடத்த பார்ப்பீங்க. அந்த இடத்த பார்த்துட்டு அதில் ஒரு 2 இடம் சூஸ் பண்ணுவீங்க. அது வீட்டில் இதுன்னுவாங்க, இது வடக்கு பார்த்து தெற்க பார்த்து இந்த கதைலாம் வேறு ஓடும், நடுவில் இந்த கதைலாம் வேறு சொல்லுவாங்க. அப்போ ஏதோ ஒரு கதைலாம் இந்த மாதிரிலாம் ஏதோ ஒரு டிலே ஆகும், அப்புறம் முடியும். அதுக்கப்புறம் அட்வான்ஸை கொடுப்பீங்க. அப்புறம் அட்வான்ஸ் கொடுத்த பிறகு அந்த அடுத்த 5 ஆண்டுகள் நீங்கள் கொடுக்க போகிற வாடகை முதல் நாளில் கொடுத்துருவீங்களா? மாதம் தான் கொடுப்பீங்க, கரெக்டாக. அப்புறம் வேலை பார்க்குற எல்லாருக்கும் மாதத்துலேயே சம்பளம், இந்த வாழ்நாள் ஃபுல்லாக உனக்கு வரப்போகிற சம்பளம் மொத்தம் வச்சுக்கடா அப்படின்னு சொல்லுவீங்களா? ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்னா என்னன்னு கூட தெரியாமல் பேசினாங்கன்னா இவனெல்லாம் பார்க்க சிரிக்கிறதா? என்ன பிரச்சனைனா, இந்த மாதிரி ஒரு மொக்கையான ஒரு ஆப்போசிஷன் வச்சுருக்கா பார்த்து நம்மளை பார்த்து சிரிக்க. தமிழ்நாட்டில் இருக்க ஆப்போசிஷன் இவ்வளோ கேவலமாக இருக்குது, இவ்வளோ மொக்கையாக இருக்குன்றதெல்லாம் சிரிக்கக்கூடாது. சிரிக்கிற அளவுக்கு இவங்கெல்லாம் பேசக்கூடாது. தயவு செஞ்சு புரிஞ்சால் பேசுங்க, தெரிஞ்சால் பேசுங்க, இல்லையா எங்ககிட்ட கேளுங்க. ஒரு ஸ்டேட்டு போய் சொல்லிட்டு நீங்கள் சொன்னீங்கன்னா என்ன, அது உங்களுக்கு அது பாதிப்பே இல்லையா? அந்த மனசாட்சியே இருக்காதா? இப்படி தான் நீங்கள் பண்ணுவீங்க. அதை சொல்கிறேன், சாதாரண ஒரு கடை இருக்குது, அடிப்படை அறிவுங்க. இதெல்லாம் வந்து ஸ்கூல் பசங்களுக்கு சொல்கிற விஷயம். கன்வர்ஷன் ரேட்னா என்னன்னு நான் சட்டமன்றத்திலே பேசியிருக்கேன். ஒரு கன்வர்ஷன் ரேட்னா என்ன? ஃபஸ்ட்டு அவன் எல்லாருமே முதல்ல என்ன பண்ணுவாங்க, இன்வெஸ்ட்மெண்ட் ஆரம்பித்தவனாலேருந்தே அவனுக்கு வந்து வெறும் 2-3 கிளியரன்ஸஸுக்கு போட்டாலே உடனே ஓகே. நாங்கள் லேண்டு வாங்குறதுலேருந்து தான் ஆரம்பித்து லேண்டு வாங்கி உறுதி செய்தால் மட்டும்தான் அதை கன்வெர்ட் ஆக துவங்கி இருக்குன்னு சொல்கிறோம். நீங்கள் அந்த 23% MOUs மூலமா கன்வெர்ட் ஆயிருக்கு. என்ன 23% 16% ஆயிருக்கு. 77% அப்படிங்கிற 78% கன்வர்ஷன் இதெல்லாம் உறுதி செய்யப்பட்டுருச்சு. அவ்வளோதான். நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கோங்க. நான் கன்வர்ஷன் ரேட் நான் சொல்கிறது, MOUsன்றது எல்லாமே வந்து வராதுன்றது ஒத்துக்கிறீங்களா? எல்லாமே வர்றது ரொம்ப கஷ்டம் இல்லையா? அது வந்து அது எங்கேயுமே வைக்கிறது தான் அரசாங்கத்தோட வேலை. ஒரு MOU சைன் பண்ணும்போது இவங்க வந்து வராங்க, நம்மக்கிட்ட இவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணணும்னு நினைக்கிறாங்க, இவ்வளோ வேலை வாய்ப்பு கொடுக்குறேன்னாங்க. அதெல்லாம் பேஸ் பண்ணி எனக்கு எங்கே அந்த MOU போகணுன்னு என்னோட தாட் இருக்குது. தமிழ்நாட்டில் எந்த பகுதியில் அந்த இன்வெஸ்ட்மெண்ட் போனால் அந்த இடத்துக்கு ஏற்ப மாதிரி நாங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் கொடுக்குறோம், இன்சென்டிவ்ஸ் கொடுக்குறோம். ஸோ இப்போ தென் தமிழ்நாட்டில் இத்தனை ஆண்டுகள் நடக்கலை, எப்படி இப்படி வந்துச்சு? இப்போ எப்படி தூத்துக்குடியில் இப்படி வந்து குவியுது? பிகாஸ் வி டேக்கிங் கன்சர்டட் எஃபர்ட் டு கோ இன் டு தென் தமிழ்நாடு, ரைட்? மதுரைக்கு இவ்வளோ பேர் சிப்காட் இப்போ அமைச்சிருக்கோம். இப்போ அடுத்து அங்கே ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் வருது. இப்போ மதுரையில் எவ்வளோ பேர் கான்க்ளேவ் நடத்த போகிறோம் பாருங்கள். அங்கே எவ்வளோ இன்வெஸ்ட்மெண்ட் வருதுன்னு பாருங்கள். மதுரை, விருதுநகர், தேனி, திண்டுக்கல், இந்த சுற்று வட்டார எல்லாம் வருது. எப்படி வருது? அதுக்கேற்ற மாதிரி நாங்கள் இன்சென்டிவ்ஸ் கொண்டு வரோம், இன்சென்டிவ்ஸ் கொடுக்குறோம், அந்த இடத்துல இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை பெட்டர் ஆக்குறோம் இல்லையா? அதற்கு பிறகு தான் வரும். அப்போது ஒரு கன்வர்ஷன்னா எப்போ ஆரம்பிக்குன்னா, இது உறுதி செய்யப்பட்டுச்சு, வந்துடுச்சு, இந்த முதலீடு வந்துடுச்சுன்னா நீங்கள் திருப்பி வந்து 16,000 கோடி ஒரே நாளில் பண்ணிங்கன்னா கேட்கக்கூடாது. இது மாதிரி ஒரு முட்டாள்தனமான கேள்வி எங்கேயுமே கிடையாது. ஓகே, நான் சொல்கிறேன், அந்த கடை திறக்கிற விஷயந்தான். ஸோ ஓவர் அ ப்ராசஸ் ஆஃப் ஆல் தீஸ் இயர்ஸ் எல்லாருக்கும் வேலை வாய்ப்பு கொடுத்து போனோம். ஸோ இது உறுதி செய்யப்பட்டுச்சு. 78% வந்து உறுதி வரது உறுதியால் எந்த சந்தேகமும் உங்களுக்கு வேண்டாம். ஓகே, 78% ஆரம்பிச்சாச்சு. இந்த 78ல் ஆல்மோஸ்ட் 25-30% வந்து ஆல்மோஸ்ட் 25+% வந்து ப்ரொடக்ஷனே வந்துச்சு.
வெளியில் இப்போ வின்ஃபாஸ்ட் மாதிரி விஷயம்லாம் ஒரே வருஷம் நல்லா கவனிச்சிங்கன்னா 2024 ஜனவரியில் சைன் பண்ணுறோம் MOU, ஃபெப் சம்திங்கில் கிரவுண்ட் பிரேக் பண்ணுறோம். அப்புறம் அவங்களுக்கு கொஞ்சம் அந்த கிளியரன்ஸஸ்க்கெல்லாம் அவங்க ஏன்னா அந்த ஃபண்டு வந்து ஃபாரின் ஃபண்ட்ஸ்னால அவங்க வெளிநாட்டு முதலீடுனால அந்த கிளியரன்ஸஸ் மற்றதுக்கெல்லாம் அவங்க டிசைனுக்கெல்லாம் கொஞ்சம் ஒரு 2-3 months டேட் பண்ணாங்க. ஃப்ளாட் 12 months கட்ட ஆரம்பித்து ஸ்பீடில் ஃப்ளாட் 12 months எல்லாம் சேட்டலைட் இமேஜ்லாம் இருக்குது, பார்த்துக்க சொல்லுங்கள். 12 மாதத்தில் திறந்தோம் ஃபேக்ட்ரியவே. அப்போ என்ன ஸ்பீடில் கிளியரன்ஸஸ்லாம் வந்திருக்கணும், என்ன ஸ்பீடில் கவர்மெண்ட் ஒர்க் பண்ணியிருந்தா இவ்வளோ தூரம் அந்த ஈஸ் ஆஃப் டூயிங் பிஸ்னஸ் சொல்கிறாங்கல்ல, அது இவ்வளோ ஃபாஸ்ட்டாக 1 yearல பண்ண முடிஞ்சது. எப்படி பண்ண எவ்வளோ ஃபாஸ்ட்டாக நடந்துருக்குன்னு யோசிங்க. ஸோ அதுதான் ஃபுல் கமர்ஷியல் ப்ரொடக்ஷனாக வந்துடுச்சு. நீங்கள் நல்ல உறுதியாக எழுதி வச்சுக்கோங்க, 80% கிராஸ் பண்ணுவேன். எப்படி நல்லா யோசிச்சுக்கோங்க, நான் சொல்ல எனக்கு இன்வெஸ்ட்மெண்ட் இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்கு. 100 ரூபாயில் 80 ஒன்று, 110 ரூபாய் ஆகிட்டு இருக்கு, 120 ரூபாய் வேறு ஆகிட்டு இருக்கு. ஸோ அதுலேயும் 80 11 lakh crore வேற ஒரு அதெல்லாம் நல்லா புரிஞ்சுக்கோங்க. 11 இப்போ 10 lakh crores இருந்தபோது நான் சொன்னேன் 75-70 கிராஸ் பண்ணுவேன், டிஸ்டிங்ஷன் வாங்கிடுவேன் எங்கள் முதலமைச்சர்கிட்ட நான் சொல்லியிருந்தேன், டிஸ்டிங்ஷன் வாங்கிட்டேன். சரிங்களா? இப்போ இது நிச்சயமாக இப்போவும் சொல்கிறேன் 80% நாங்கள் தொடுவோம். ஈவன் இஃப் திஸ் கீப்ஸ் கோயிங். இந்த 10 லட்சம் 11 லட்சம் ஆயிடுச்சு இப்போது. ஸோ 11 லட்சத்தில் 80% எடுக்கணும் நான். ஓகே, புரியுதா? புரிஞ்சுக்க முடியும். ஸோ அதுவும் செய்வேன்ற நான் புரியுது, அதுவும் நிச்சயமாக செய்வோம். ஏன்னா முதலமைச்சர் அவர்கள் பொறுத்தவரை எந்த விதத்துலையுமே ஒரு முதலீடை சும்மா வருது கணக்குக்காக நாங்கள் எந்த முதலும் கையெழுத்தே போட மாட்டோம். ஓகே, அதில் தெளிவாக அதில் இருக்கிறனால தான் நாங்கள் வரவங்களெல்லாம் கையெழுத்து போடாதனால தான் இந்த அளவுக்கு எங்களால் ஹை கன்வர்ஷன் ரேட் காட்ட முடியாது. அதனால தான் இவங்களால் நம்ப முடியல. இதெல்லாம் எப்படி பாஸ் ஆகுது? இவங்க பாதி பேர் எனக்கு தெரிஞ்சு ஒரு சில பேர் வந்து இதெல்லாம் வாய்ப்பே இல்லைங்க, எந்த இடத்துலையுமே வந்து 20% தாண்டல, இவங்க மட்டும் எப்படி பண்ணுவாங்கன்ற ஒரு தாட்டில் தான் இந்த மாதிரிலாம் பேசுகிறாங்கன்றது தான் என்னோட நம்பிக்கை. ஓகே, இல்லைனா அவ்வளோ முட்டாளுங்களான்றது எனக்கு யோசிக்கிறேன். ஏன்னா சில பத்திரிகைகளே வந்து சிஎம் வந்து ஒரு 7 நாடுகளுக்கு போய் முதலீடுகளை ஈர்ப்பதற்காக அதற்கான முயற்சிகள்லாம் இறங்கினார். ஆனால் அதோட கன்வர்ஷன் ரேட் என்ன, வெளிநாடுகளுக்கு போனதுனால என்ன பலன்? இப்போ வரைக்கும் ஃபஸ்ட் டைம் அவர் ஐ திங்க் அப்போ நீங்கள் மினிஸ்டர் இல்லை, தங்கம் தென்னரசு சார் மினிஸ்டராக இருந்தாங்க, துபாய் போனாங்க. அதில் என்ன நடந்தது என்ன வந்ததுன்னு ஒரு RTI போட்டோம், அதுக்கான ரெஸ்பான்ஸ் இல்லை அப்படிங்கிற விஷயங்கள்லாம். துபாய்க்கு போயிட்டு வந்து அந்த லூலுலாம் அங்கே போட்டு வந்தோம். அவங்களெல்லாம் வந்து கொண்டு வரும்போது அது திறக்கிறதுக்கு நிறைய பேர் வந்து அது திறந்து பண்ணி பாருங்கன்னு நான் போய் திறந்துட்டலாம் வந்தேன், ஒன்றும் செஞ்ச பார்த்தல. ஸோ இந்த மாதிரி ஒரு முதலீடுகள் வரும்போது அதை நிறுத்துறதுக்கு தான் பாதி பேர் தக்காமல் குதிக்கிறாங்களே தவிர அதை ஊக்கப்படுத்துறதுக்கு யாரும் பண்ணல. துபாயும் சரி, ஸ்பெயினும் சரி, யூஎஸும் சரி, ஜப்பானும் சரி, சிங்கப்பூரும் சரி, எல்லா முதலீடும் ஆன் ட்ராக்காக இருக்குது. ஒரு சில முதலீடு நான் சொன்னேன்ல, அதில் ஒரு சில முதலீடுகள் எப்படி இருக்குன்னா இங்கே வர இன்னொரு முதலீடோடு லிங்க் ஆகிருக்கும். இப்போ ஒரு ஃபேக்ட்ரி இங்கே வரும், அதற்கான ஆன்சிலரி யூனிட் கொண்டு வருவோம். லட்சே இப்போ ஃபோர்டுன்னு வச்சுக்கோ, உதாரணத்துக்கு சொல்கிறேன். ஃபோர்டு வருது, ஒரு இன்ஜின் மேனுஃபேக்சரிங் பண்ணுறாங்க. அதில் அந்த இன்ஜினில் ஏதோ ஒரு பிஸ்தனோ ஏதோ ஒன்று வந்து தனியாக ஒருத்தர் செய்வான், அதில் ஒரு பார்ட் ஒருத்தர் செய்வான். ஸோ இவன் வரான்னு தெரிஞ்சுக்கிட்டு அவன் வருவான், புரியுதுங்களா? ஸோ அந்த மாதிரி வரும்போது இப்போ நீங்கள் உங்களுக்கே தெரியும், ஃபோர்டு நம்ம சைன் பண்ணோம், போராடிட்டோம், எதுக்காக போராடணும் உங்களுக்கு எல்லாம் நல்லா தெரியும். ஏன் யூஎஸ்ல என்ன நடந்துச்சு, இந்தியாவில் நடந்துச்சு, சைனா எல்லாம் என்னெல்லாம் நடந்துகிட்ருக்குன்னு இப்போ எல்லாம் தெரியும். அந்த டீட்டெயில் கூட நான் போக விரும்பல. அது நல்ல தொழில் சூழல் தெரிஞ்சவங்களுக்கு அது நல்லாவே தெரியும். ஐ எம் ஹோப்பிங் இன்றைக்கி இப்போ இந்த மாதிரி குற்றச்சாட்டுலாம் வைக்கிறவங்களுக்கும் அவங்க நடிக்கிறாங்கன்ற நம்பிக்கையில் சொல்கிறேன் நான். ஏன்னா அவங்களுக்கும் புரியாமல் இருக்குதான்றது என்னால் நம்ப முடியல. ஸோ அவங்களுக்கும் தெரியும் இன்றைக்கி இருக்கிற ஜியோ பொலிட்டிக்கல் சுச்சுவேஷனில் நம்ம ரொம்ப பொறுப்புணர்ச்சியோடு நடக்க வேண்டிய விஷயம். நான்லாம் உண்மையாக ரொம்ப பயந்தேன். ஃபோர்டு வந்து நம்ம சைன் பண்ணும்போது இருந்த நிலைமை வேறு, அதற்கு பிறகு உலகம் முழுக்க நடந்த ட்ரம்ப்புக்கு அப்புறம் நடந்த விஷயங்கள் வேறு. அதனால் ரொம்ப நாங்கள் கேர்ஃபுல்லாக மூவ் பண்ணி செஞ்ச ஒரு விடயம் அது. ஓகே, சக்ஸஸ்ஃபுல்லாக முடிஞ்சிருக்கு. ஆனால் முதலமைச்சர் வந்து எதில் கை வச்சாலும் அது ராங்காக போகிறதில்ல. சிஎம்மோட வெளிநாட்டு பயணிகள் நல்ல டிரான்ஸ்ஃபர் தான் கொடுக்குது, கன்வர்ஷன்ஸ்லாம் நடந்துட்டு இருக்கு, அது இன்னும் ட்ராக்ல இருக்குங்கிறத சொல்கிறீங்க. ஆமாம், நிச்சயமாக வி ஆர் ஆன் ட்ராக், அதில் சந்தேகம். சரி, இவங்க பண்ணுற இந்த சிறுபுலத்தனமான பாலிடிக்ஸ்லாம் நம்ம வந்து ரொம்ப மனசில் எடுத்துக்கூடாது. நான் தமிழ்நாடு மக்களுக்கு சொல்கிறேன், திராவிட நாயகன் முத்தமிழறிஞர் தலைவர் கலைஞர் அவர்கள் பெற்ற பிள்ளை முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் மீது உங்களுக்கு இருக்கும் நம்பிக்கை நிச்சயம் வீண் போகாது. ஓகே, அவர் சொல்வதை நிச்சயமாக செய்து காட்டுவார். அதற்கு தொழில்துறை நிச்சயமாக உறுதுணையாக நின்று உறுதி செய்யும். அது டெஃபினட்டாக உறுதி. எதில் வேணால் எழுதி வச்சுக்கோங்க, நல்லா கரங்கள் எழுதி வச்சு வீட்டுக்கு வெளியே வச்சு பத்திரமா வச்சுக்கோங்க சார். 100% இந்த கன்வர்ஷன் நம்ம கொண்டு வரோம். நம்ம பிள்ளைகளுக்கு வேலை வாய்ப்பை உறுதி செய்கிறோம், அதில் சந்தேகமே வேண்டாம். ஓகே, ஃபாக்ஸ்கான்ல என்ன சார் நடந்தது? ஏன்னா ஒரு சிஎம் மீட் பண்ணிட்டு வந்தோன்னே நீங்கள் இப்போ தான் உங்களுக்கு ஜியோ பொலிட்டிக்கல் சிச்சுவேஷன் பற்றி பேசுனேன். நான் திருப்பி சொல்கிறேன்,
ஏன்னா நம்ம கூட அவங்க இருக்கிறவங்க சட்டமன்றத்தில் சொல்லிட்டேன் அது ஏற்கனவே. ரொம்ப பொறுப்புணர்ச்சியோட பேச வேண்டிய விஷயம். நான் லைட்டாக டோனில் சொன்னீங்க, நிறைய பேருக்கு புரிஞ்சிருக்காது. அது திருப்பி டீட்டெயில்டாக சொல்லி சார் வி ஹாவ் அ வெரி பிக் ரெஸ்பான்சிபிலிட்டி. ஒரு ரொம்ப பெரிய ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்குது எங்களுக்கு. இப்போது ஒரு அரசாங்கமாக ஒரு முதலீடு சூழல் உலக லெவலில் இப்படி இருக்கிற காலகட்டத்தில் தமிழ்நாடு குறிப்பாக நம்ம வந்து ரொம்ப முக்கியமாக, இது ஒரு ரொம்ப இம்பார்ட்டன்ட் இன்ஃபர்மேஷன். மற்ற மாநிலங்கள் எப்படி வேணால் பண்ணிக்கலாம், ஆனால் தமிழ்நாட்டோட பேலன்ஸ் இருக்குல்ல, அந்த மேனுஃபேக்சரிங் சர்வீசஸ் எல்லாத்தையும் சேர்த்து பேலன்ஸ் பண்ணுறதில்ல ஒரு பர்டிகுலர் நாடோட நம்ம நிறைய பண்ணுறோம். சரிங்களா? அப்படி அது சொல்லலாம். இப்போ என்ன யூஎஸோட நிறைய பண்ணுறோங்க, நிறைய நம்மளோட எக்ஸ்போர்ட்ஸும் நம்மளோட முதலீடுகளும் வந்திருக்க முதலீடும் யூஎஸோட பெரிய ஒரு இதில் இருக்கோம் நம்ம. ப்ளஸ் எல்லோரும் சொல்கிற மாதிரி இஷ்டத்துக்கு யூஎஸ்லாம் தூக்கி போட்டுறலாம் முடியாது. அவங்க கொடுக்கலான்னா என்ன, நம்ம வேறு நாடுக்கு போய் பார்க்கலாம்லாம் முடியாது. அவ்வளோ பெரிய மேசிவ் மார்க்கெட். ஸோ சென்சிபிளாக பேசுகிறவங்க யாருமே வந்து சும்மா தூக்கி போட்டலாம்னு சொல்ல முடியாது. அதே சமயத்தில் அவங்க கேட்குறான்றதுக்காக எல்லாத்தையும் நம்ம கொடுத்துட முடியாது. ஓகே, ஏன்னா நம்மளோட ஃபார்மர்ஸோட இன்ட்ரெஸ்ட், நம்மளோட மீனவர்களோட இன்ட்ரெஸ்ட்டு, இதெல்லாம் நம்மளுக்கு பிரதானம். ப்ரைமரி செக்டர் தான் எல்லாமே. நமக்கு அடித்தளமே நம்மளோட உழவர்களும் அவர்களது பாதுகாப்பும், மீனவர்களோட பாதுகாப்பும், இப்படி கீழே இருக்க அடித்தட்டு மக்களோட பாதுகாப்பு தான் நம்மளுக்கு பிரதானம். அதனால தான் டே ஒன்லேன்னு சொல்லிட்டு இருக்கேன். இந்த டேரிஃப் வாரில் மட்டும் எனது முதலமைச்சரோட ஃபுல் பேக்கிங் எங்களுக்கு இருக்குது. முதலமைச்சரும் சொல்லியிருக்காரு, டேரிஃப் வாரில் நிச்சயமாக நாங்கள் ஒன்றிய அரசோடு நிச்சயமாக உறுதுணையாக நிற்போம். இதில் ஒன்றிய அரசு என்ன முடிவெடுக்குதோ, இந்தியர்களின் அடிப்படை நம்ம பொதுமக்களின் ஒரு நலனுக்காக என்ன முடிவெடுக்குதோ அதற்கு உறுதுணையாக நிற்போம் அப்படின்னு நம்ம சொல்லியிருக்கோம். ஆனால் அவங்க அது எப்படி எடுக்க போகிறாங்கன்றது தெரியல. இப்போ நமக்கு அவங்க எப்படி கரெக்டாக எடுப்பாங்களா இல்லையான்றது இன்னும் தெரியல. ஓகே, நாங்கள் என்ன கேட்குறோம், தமிழ்நாடு, மகாராஷ்டிரா போன்ற மாநிலங்களோட டிஸ்கஷன் பண்ணுங்கள். எங்களுக்கு இருக்கிற என்னென்ன செக்டரில் என்னென்ன பிரச்சனைகள், அவங்களோட சப்போர்ட் எப்படிங்க சார் இருக்குது இந்த தொழில் வளர்ச்சிங்கிறதுல? ஏன்னா நீங்கள் மட்டும் எல்லாத்தையும் பண்ணிட முடியாது. மத்திய அரசினுடைய சில நேரங்களில் வந்து அவங்களுடைய சப்போர்ட்டும் தேவை. நம்ம அறிக்கையிலையும் செமிகண்டக்டர் உள்ளிட்ட விஷயங்களுக்கு தமிழ்நாட்டுக்கு வர மாட்டேங்குது. ஒரு சில செக்டரில் அவங்க பண்ணுறது வந்து நிச்சயமாக ரொம்ப தவறாக இருக்குது. ரொம்ப ஒரு சில செக்டரில் சொல்லுவேன், செமிகண்டக்டர் பொறுத்த வரைக்கும். அதாவது இது ஆஸ் எ ஸ்டேட் தவறாக இருக்குன்னு நான் சொல்லுவேன். நான் என்னோட பெர்ஸ்பெக்டிவில் சொல்கிறேன். பட் அவங்க வந்து அவங்களோட ஸ்டேட்டுக்கு எட்டுன்னு போகணுன்னு பார்க்குறாங்க. அதை எனக்கு வந்து ஒரு சைட்லேருந்து பார்த்தா அது எனக்கு தவறாக தோணாது. என் ஸ்டேட்டுக்கு நான் என்ன பண்ணணும்னு நினைக்கிறோம் அந்த மாதிரி அவங்க ஸ்டேட்டில் பண்ணுறாங்க. பட் அவங்க ஸ்டேட்டுக்கு அந்த ஒரு ஸ்ட்ரென்த் இருந்தால் பரவாயில்லையே. இந்த ஸ்ட்ரென்த்து தமிழ்நாட்டுக்கு தானே இருக்குது. ஸ்ட்ரென்த்தே இல்லாமல் வேறு ஸ்டேட்டுக்கு போதா? ஸ்ட்ரென்த்தே இல்லாத ஒரு சில ஸ்டேட்டுக்கு போகுதுன்றது தான் என்னோட தாட். இப்படி நிறுவனங்கள் போகும் அவங்க இல்லை அது அங்கே க்ரியேட் பண்ணணுன்னு பார்க்குறாங்க. அங்கே வந்து அந்த ஸ்ட்ரென்த் அங்கே க்ரியேட் பண்ணணுன்னு பார்க்குறாங்க. அந்த ஸ்ட்ரென்த்தை க்ரியேட் பண்ண அதை நான் என்ன சொல்லணும்னா, நீங்கள் ஃபஸ்ட்டு இங்கே பண்ணுங்கள். நல்லா இருக்கிற ஏற்கனவே எல்லாமே அபண்டண்ட்டாக இருக்க லோக்கலைஸ் பண்ணியிருக்கிற எல்லா பொருளும் இங்கே இருக்கும்போது அந்த பொருட்கள்லாம் இல்லாத ஒரு ஸ்டேட்டுக்கு கொண்டு போய் அதை போய் போடுறீங்களே. அதுக்கு பதிலாக எங்களுக்கு இதை கொடுங்க. ஃபஸ்ட்டு இங்கே இந்தியாவுக்கு ஒன்று சாலிடாக ஒன்று அமையட்டும், அதுக்கப்புறம் நீங்கள் எடுத்துகிட்டு போங்கன்னு நம்ம சொல்கிறோம். இவ்வளோ தான் நம்ம சொல்கிறோம். நமக்கு எந்த ஸ்டேட்டுக்கு நீங்கள் எடுத்துகிட்டு போகாதீங்க நம்ம சொல்லவே இல்லை. We never say that investment should not go to other states. All states of India should get it. That's the norm. நம்ம எப்படி பரவலாக்கப்பட்ட வளர்ச்சி தமிழ்நாடு கிடைக்கணும்னு நினைக்கிறோமோ, என்னோட நார்த் ஈஸ்ட் பிரதர்ஸ்க்கு நிச்சயமாக வேணும், என்னோட வெஸ்டர்ன் பிரதர்ஸ்க்கு நிச்சயமாக வேணும், ஈஸ்ட்டுக்கு நிச்சயமாக கொடுங்க. யார் வேணாம்னு சொல்கிறா? எங்களுக்கு தெரியும் எங்களுக்கு என்ன வேணுன்றது. நாங்கள் வந்து இப்போ ரொம்ப ப்ளூ காலர்ஸ் நிறைய கொடுத்தீங்கன்னா எங்களுக்கு அது தேவையில்லை. எங்களுக்கு இப்போ மோர் ஒயிட் காலர்ஸ் வேணும். நம்ம பசங்க படிச்சிருக்காங்க பாஸ், நம்ம பிள்ளைங்க படிச்சிருக்காங்க, நம்ம பொண்ணுங்க படிச்சிருக்காங்க. எனக்கு பிஹெச்டிஸ் இருக்குது, ஆயிரக்கணக்கான பிஹெச்டி இருக்குது. நான் அவங்களுக்கு தானே வேலை பார்க்கணும், அவங்களுக்கு தேவையான வேலை வாய்ப்பு தானே உருவாக்கணும். நாங்கள் கொண்டு திருப்பி நீ வந்து ப்ளூ காலர் வேலையாகவே கொடுத்தா இன்ஜினியர்லாம் உட்காந்து நீ ஏன் வந்து இந்த அதுக்கு லோவர் லெவல் ஜாப்ஸ் எதுக்கு அவன் பண்ணணும்? எதுக்கு அவன் பைக் ஓட்டணும்? புரியுதா உங்களுக்கு? எதுக்கு நான் அதில் டெலிவரி ஒர்க் அவன் ஏன் பண்ணணும்? அவன் பண்ணக்கூடாதுல்ல. அவன் இன்ஜினியர் படிச்சிருக்கான், அதுக்கேற்ற மாதிரி அவன் ஒர்க் அவனுக்கு கொடுக்கணும்ல. அவனுக்கு கொடுக்கறதுக்கான வேலை தான் இன்றைக்கி பண்ணுறாங்க நிறைய பிள்ளைங்க. நம்ம அந்த மாதிரி பசங்க இருக்காங்களே, அவங்களுக்கு இல்லைடா நீ படித்ததுக்கு நான் வேலை வாய்ப்பு கொடுக்குறது தானே என்னோட வேலை, அதுதானே திராவிட நாயகனோட வேலை, அதுதானே அவர் பண்ணுறாரு. அதனால் எனக்கு ஹை அண்ட் ஜாப்ஸ் தான் முக்கியம். எனக்கு கீழே இருக்க ஜாப்ஸோட ஹை அண்ட் ஜாப்ஸ், கீழே மிட் லெவல் ஜாப்ஸு, லோவர் லெவல் ஜாப்ஸு, வெறும் அசம்பிளி ஜாப்ஸு, ரொம்ப சின்ன ஜாப்ஸு, வெறும் ப்ளூ காலர் ஜாப்ஸ்னால் அப்போ எனக்கு வந்து பெண்களுக்கு கொடு, கிராமப்புற பெண்களுக்கு கொடு. அதனால இந்த அப்போ நீ அங்கே கொடு. எங்கே எனக்கு வந்து ஹை ஜாப்ஸுக்கான வேலைவாய்ப்பு தேவைப்படலையோ அந்த இடத்துல அது கொண்டு போய் கொடு. அதனால பெண்களுக்கு இவங்களுக்கெல்லாம் அந்த இடத்துல வீட்டுக்கு, அப்போ அவங்களுக்கு வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கிற, அதனால இப்போ இந்த நான் லெதர் ஃபுட்வேர் மேனுஃபேக்சரிங்லாம் பார்த்தீங்கன்னா அடிடாஸ், நைக்கி மாதிரி ஹை அண்ட் ஷூஸ்லாம் இப்போ தமிழ்நாட்டிலேருந்து போகுது.
முழுக்க நம்ம ஊர்ல போகுது. சைன் பண்ணி இருந்தவங்க அவங்க இப்போ ஆந்திராக்கு போய் யாரும் போகல சார். நாங்கள் வேணாம்னு சொல்கிறவங்க தான் அங்கே போவாங்க. நாங்கள் எங்களால் இஷ்டத்துக்கு நான் சொல்கிறேன். அன்றைக்கி சொன்ன மாதிரி விஷயம் என்ன சார், நீங்கள் சொல்கிற அந்த நிச்சயதார்த்தம் பண்ணுற விஷயம் தான் இதெல்லாம், வேற ஒன்றும் இல்லை. அவங்க கேட்குற விஷயம் வந்து ரொம்ப அதிகம். அப்படிலாம் நம்ம வந்து இஷ்டத்துக்கு போயிட்டே இருக்க முடியாது. ஒரு ஸ்டேட் கொடு, அந்த ஸ்டேட் கொடுங்க, நிறைய சொல்லுவாங்க. நம்ம சைன் பண்ணி நம்ம கூட தமிழ்நாடு எந்த நேரத்துலையுமே தமிழ்நாடு வந்து ஒரு இன்சென்ட்டுக்கு வந்து 20% கொடுக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். மற்ற ஸ்டேட் 80% 60% கொடுக்கறதுக்கும் நம்ம 20-30% கொடுக்கறதுக்கும் பெரிய வித்தியாசம் இருக்குது. அந்த சைடில் 80% எது கொடுக்குறான், அவன் என்ன டெஸ்பரேட்டாக இருக்கான், புரியுதா? அவன் ஏன் ஆனால் அவங்களுக்கு வேறு எதுவும் வரல அவங்களுக்கு. ஏன்னா அதனால் அவங்களுக்கு வந்து அவ்வளோ கொடுத்து எப்படியாவது கொண்டு வாங்க அப்படின்னு சொல்கிறது. நமக்கு அப்படி இல்லை. நமக்கு டெய்லி ஒருத்தர் வந்துட்டு இருக்காங்க. டெய்லி சொல்லி முடிக்கிறேன். அதான் சொல்கிறேன். எனக்கு அந்த மாதிரி 10 நிறுவனம் என்கிட்ட இருக்குங்க. என்கிட்ட 10 நிறுவனம் அந்த மாதிரி இருக்குது. அந்த நிறுவனம் எல்லாமே இன்றைக்கி அடுத்த சரி இவன் இல்லைன்னா இன்னொருத்தர் எனக்கு பிரச்சனை இல்லை. அவங்களுக்கு அப்படி கிடையாது. அவங்களுக்கு ஒரு நிறுவனம் தான் வருது அப்படின்ற மாதிரிலாம் ஒரு தாட் இருக்கலாம். இப்போ புதுசாக நிறைய கிளம்பி வரவங்களுக்கெல்லாம் வந்து ஒன்றியஸோட நிறைய பெரிய சப்போர்ட்லாம் இருக்குது அவங்களுக்கெல்லாம். இப்போ அவங்க பண்ணலாம். இது எங்களுக்கு வந்து பிரச்சனையே கிடையாது. அதுக்காக நான் உட்காந்து நான் ஃப்ரீ லேண்டு ஃப்ரீயாக வந்து உனக்கு இதை கொடுக்குறேன், என்னது எனர்ஜியும் ஃப்ரீயாக வச்சுக்கோ, பவர் ஃப்ரீ, இது ஃப்ரீ அப்படிலாம் சொல்லிடுங்க முடியாது என்னால். ஏன்னா நம்ம ஊரில் லேண்டு கிடைக்குமா? இந்த மாதிரி இஷ்டத்துக்கு லேண்டு வெட்டியாக கிடக்கா எங்கேயாவது? குஜராத்லேயோ இல்லை ராஜஸ்தான்லேயோ இருக்கிற மாதிரி வாஸ்தா ட்ரை எம்டி லேண்ட்ஸ் இருக்கா? 40 கிலோமீட்டருக்கு ஒரு பெரிய ஊரே இருக்குது, நமக்கு பெரிய சிட்டியே டவுனே இருக்குது. அப்போ அந்த மாதிரி இடத்துல ஃபுல்லாக எங்கே பார்த்தாலும் பச்சை பசையெல்லாம் இருக்குது. எங்கே பார்த்தாலும் இஷ்டத்துக்கு எடுத்துக்க முடியுமா நம்ம லேண்டு? இல்லை. ஸோ இந்த சூழ்நிலையில் எங்கே நம்ம அத்தியாவசியமாக தேவை, எங்கே வேலை வாய்ப்புகள் உருவாக்கணுமோ, எங்கே படித்த பிள்ளைங்கள் ஜாஸ்தியாக இருக்காங்களோ அங்கே வேறு வழி இல்லாமல் போய் எங்கேயுமே நஞ்ச நிலங்கள் எடுக்கிறது நாங்கள் கிட்டத்தட்ட 1%க்கு சில்லற தான் இது வரைக்கும் சிப்கார்டு எடுத்துருக்கிறதுல. அங்கே இருக்கிற புஞ்சை நிலங்களில் வந்து தேடி கண்டுபிடிச்சி அங்கே இருக்கிற மக்களுக்கு நல்ல ஒரு காம்பன்சேஷன் கொடுத்து எடுத்து அங்கே இருக்கிற அதே பிள்ளைங்களுக்கு வேலை வாய்ப்பு அங்கே உருவாக்கி கொடுக்குறோம். ஓகே. ஸோ அதுதான் தமிழ்நாடு பண்ணுறேன். அந்த மாதிரி வேல்யூபிள் லேண்டை நான் பிடிச்சி சும்மா கொடுக்கணும்னா எப்படி கொடுப்பேன் நான்? இல்லைங்க அது பரவாயில்ல, அது எங்களுக்கு முடியாதுன்னு சொல்லிட்டு அனுப்பிச்சிருவோம், அவ்வளோதான். ஸோ இப்படி தான் இந்த மாதிரி நீங்கள் உங்களுக்கு ஒன்று தெரியுது. நாங்கள் இந்த மாதிரி டெய்லி 1-2 அனுப்பிச்சு தான் இருப்போம். எங்களுக்கு ஒன்றும் அது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை எங்களுக்கு. இப்போ ஏன்னா நம்மளுக்கு 1000 பேர் நிற்கிறான் க்யூவில். தமிழ்நாட்டுக்கு இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு குறைச்சல இல்லை, தயவுசெய்து நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஆனால் இன்னைக்கு காரணம்னா நாளைக்கு வந்து 1.5 லட்சம் கோடி இன்வெஸ்ட்மெண்ட் காட்டலாம், அது பிரச்சனையே கிடையாது. அது மற்ற ஸ்டேட் பண்ணலாம், நம்ம அப்படி பண்ண மாட்டோம். நம்ம வர்றவன் நிச்சயமாக உறுதியாக வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு நம்பினா மட்டும் தான் கொண்டு வருவோம். அதற்கு பிறகு நடக்கிற டிஸ்கஷனில் இந்த மாதிரி எங்களுக்கு இல்லை, இது இவங்க கொடுக்குறாங்க அவங்க கொடுக்குறாங்க, எனக்கு இவ்வளோ கொடுங்க அவ்வளோ கொடுங்க கேட்குறோம்னா ரொம்ப க்ரீடியாக கேட்டால் வில் சே நோ தேங்க்யூ, வி ஹேவ் அதர் பீப்புள் டு டூ. எங்களுக்கு அந்த நிலத்தை வேறு ஏதாவது இடத்துக்கு நல்ல விஷயத்துக்கு யூஸ் பண்ணிப்போம் சொல்லிவிடுவோம். தட் யூஸ்வலாக நடக்குது. ஏன் சார் அப்போசிஷன் அந்த விஷயம் யூஸ்வலாக நடக்குதுன்னா அவங்களும் இங்கே கவர்மெண்ட்டை நடத்தியிருக்கிறாங்க, அவங்களுக்கு இங்கே இருக்கக்கூடிய ரியாலிட்டி தெரியும், இந்த விஷயங்கள்லாம் இருக்கும்போது. ஆனால் இங்கே வர முதலீடுகள் குறிப்பாக சொல்லணும்னா அவங்க பேர் மென்ஷன் பண்ணி தான் சொன்னாங்க, ஆந்திராவுக்கு போகுது, ஆந்திராவோட தொழில்துறை வந்து சிறப்பாக செயல்படுது, அங்கே முதலீடுகளை ஈர்க்கிறாங்க, அந்த அளவுக்கு நம்ம இங்கே பண்ணுறதில்ல, இங்கே பண்ணுற லேக்லாம் அங்கே கொண்டு போகிறதுக்கு வாய்ப்புகள் அமையுதுன்ட்டு ஆந்திராவை கம்பேர் பண்ணி தொடர்ந்து பேசி 1016 MOU போட்டிருக்கோம். அதில் ஒரு MOU வந்து இந்த MOU போட்ட லெவலில் போகிறது இது ஒன்று போயிருக்குன்னு சொல்கிறீங்க. 1016 MOUவில் இந்த மாதிரி 1-2 இந்த மாதிரி எங்கே விட்டுருக்கோன்னா நாங்களாம் வந்து முடியாதுன்னு சொல்லி அனுப்பிச்சது. இது வந்து நம்ம எண்டிங்குமே தமிழ்நாடு ஒரு MOU போட்டுட்டு ஒருத்தங்க யாரும் போக மாட்டாங்க. நம்மளால் முடியாதுன்னு சொல்லுவோம். நம்ம அவங்க கேட்குற டிமாண்டுக்கெல்லாம் முடியாதுன்னு சொல்லியிருந்தோன்னா இவ்வளோ பெருசாக லேண்டு ஃப்ரீயாக கொடுங்க அதை கொடுங்கன்னு சொல்லும் போதெல்லாம் முடியாது நம்மளால். என்ன டிமாண்ட் தெரிஞ்சுக்கலாம், அதெல்லாம் நம்ம எல்லாருக்கிட்டையும் சொல்லக்கூடாது. அதுதான் இன்வெஸ்ட்மெண்ட் ப்ரொமோஷன். நான் எதுக்கு கொடுத்தா என்ன கொடுத்தா அவங்க கொடுத்தா டிமாண்ட்ஸ் எல்லாம் சொல்லக்கூடாது. எப்பவுமே சொல்ல மாட்டாங்க. அது அவங்களும் சொல்ல மாட்டாங்க, நாங்களும் சொல்ல மாட்டோம், எந்த ஸ்டேட்டும் சொல்லாது, அது ஜெனரலாக எந்த கண்ட்ரியும் சொல்லாது. ஏன்னா அது அந்த இன்ஃபர்மேஷன் ஷேர் பண்ணிங்கன்னா இன்னொன்று இருக்கிற வரவங்கெல்லாம் அதை கேட்பாங்க, புரியுது அவங்களுக்கு. அப்போ அவங்களுக்கு கொடுத்தீங்களே எங்களுக்கு கொடுங்கன்னு கேட்பாங்க. இது இட்ஸ் அ வெரி விஷியஸ் சர்க்கிள். இந்த சைக்கிளில் நம்ம போய் மாட்டவே கூடாது. ஏன்னா எதிர்கட்சிகள் வந்து நீங்க இவ்வளோ விஷயங்கள் சொல்றீங்க, அது எல்லாத்தையும் வந்து இங்க கரப்ஷன் அதிகம், அதனால அவங்க ஆந்திராக்க போறாங்க, இங்க கமிஷன் கேட்கறாங்க அப்படிங்கிற கேட்குறேன். ஒருத்தர் வந்து ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண வர்றதுக்கு இங்கே இவ்வளோ போட்டி இருக்கிற ஒரு சூழ்நிலையில் ஒருத்தர் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண வர நேரத்தில் நீங்கள் இந்த மாதிரிலாம் கேட்டிங்கன்னா முதல்ல வருவானுங்களா யாராவது? அந்த அடிப்படை அறிவு கிடையாதா? ஒரு இவ்வளோ பெரிய இன்வெஸ்ட்மெண்ட் இவ்வளோ தூரம் போட்டி நீங்கள் சொல்கிறீங்க பாஸ், நீங்கள் தானே சொல்கிறீங்க இவ்வளோ பேர் கூப்பிட்றாங்க, அவள் கூப்பிட்டாக இவ கூப்பிட்டாங்க, மண்ணாவை கூப்பிட்டாங்க, மாயாரத்தில் கூப்பிட்டாங்க சொல்கிறீங்கள. அப்போ அப்படியெல்லாம் கூப்பிட்றவங்களுக்கு பதிலாக உங்கள் கையில் வந்து காசை கொடுத்து உங்ககிட்ட வந்து உட்காருவான்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? ஓகே. இன்னொரு முக்கியமான விஷயம் நீங்களும் கூட சொல்லியிருந்தீங்க, சென்னைக்கான ஃப்ளைட்ஸில் சில விஷயங்கள்லாம் முதலீட்டாளர்கள் எதிர்பார்க்குறாங்க, ஏர்போர்ட்டில் கொஞ்சம் ப்ராப்ளம் இருக்குது அப்படின்ட்டு. என்ன ப்ராப்ளம் சார் ஆக்சுவலி?
சார் முதல்ல வந்து இந்த ஏர்போர்ட்ஸுக்கு எல்லாமே எங்களையே டேக் பண்ணுறது முதல்ல நிறுத்தணும். இல்ல நீங்க ஒரு அடிப்படை புரிதல் வந்து ஒன்றிய அரசோடது கண்ட்ரோலில் இருக்குது, எங்ககிட்ட கண்ட்ரோல் இல்லாது அப்படின்றத முழுசாக முடிக்கணும். இடத்த வாங்கி கொடுக்கறதோட எங்கள் வேலை முடிஞ்சிடுதுன்றாங்க. விச் வி டோன்ட் அக்ரி. அது அப்படி இருக்கக்கூடாதுன்றது தான் எங்களோட இதுவுமே ஸ்டாண்டுமே, தமிழ்நாட்டோட ஸ்டாண்டும். அதுவும் முதலமைச்சர் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் பொறுப்பேற்ற பிறகு ஒரு ஏர்போர்ட் கட்டணும்னா அதுக்கு இடம் நம்ம வாங்கி கொடுக்குறோம். நம்மளோட காசை செலவு பண்ணி. இப்போ கோயம்புத்தூர் கூட பார்த்திங்கன்னா இந்த அதிமுக இருக்கும்போது ஒன்றுமே அவங்க செய்யலை. அவங்க 10 ஆண்டு காலம் ஆட்சியில் இருந்தாங்க. ஒரு 300-400 கோடி 2100 கோடி ரூபாய்க்கு கொடுக்க வேண்டியது ஒரு 400 கோடி கிட்ட மட்டும் அவங்க ஏதோ பிச்சு செலவு பண்ணிட்டு விட்டாங்க அப்படியே. ஆனால் 10 ஆண்டுகள் ஆட்சியில் இருந்தாங்க, ஒன்று திங்களுக்கு அவங்களுக்கு முழுமையாக வாக்களித்த கோவைக்கு. ஆனால் திராவிட நாயகன் வந்த நாளே முதல்ல போனதே கோவை தான். அவர் அங்கே கோவை போன பிறகு உடனே எவ்வளோ பெரிய இன்வெஸ்ட்மெண்ட் அங்கே வந்துச்சு உங்களுக்கு தெரியும். அந்த இன்வெஸ்ட்மெண்ட் அந்த இதுக்கு எவ்வளோ இன்வெஸ்ட்மெண்ட் நம்ம ஏர்போர்ட்டுக்கு 2100 crores ஆல்மோஸ்ட் அவங்க போனால் ஆல்மோஸ்ட் 1800 crores கிட்ட நம்ம வந்து பண்ணியிருக்கோம். நம்ம திமுக ஆட்சி வந்த பிறகு தான் நிதியே ஒதுக்கப்படுது. முழுமையான நிதி ஒதுக்கீடு திமுக ஆட்சியிலாம் நடந்துச்சு. அதற்கு பிறகு அந்த இடத்த வாங்கி ஒன்றிய அரசு கொடுக்குறோம். இப்போ என்ன பிரச்சனைனா, அந்த இடத்த நாங்கள் கொடுப்போம், இவங்க கொண்டு போய் வாங்கி வச்சுட்டு அது யாருக்கு வேணால் கொடுப்பாங்க. அப்புறமா அந்த காசு ஒன்றிய அரசுக்கு தான் போகும், நமக்கு வராது. இது எவ்வளோ பெரிய தவறு. இது நம்ம கூடவே கூடாது. நீங்கள் எங்களுக்கு ஈக்குவிட்டி கொடுக்கணும். நம்ம தமிழ்நாடு அரசுக்கு அதில் ஒரு பங்கு இருக்கணும்னு நாங்கள் கேட்டுகிட்டே இருந்தோம். அது முடியவே முடியாது. அது இருந்தால் தான் ஆச்சு, இல்லாட்டி நாங்கள் கொடுக்க மாட்டோம்னு அடம் பிடிச்சாங்க. வேறு வழி இல்லாமல் கோவைக்கான எக்ஸ்பேன்ஷன் வந்தே ஆகணும் அப்படின்றதுக்கு. ஸோ அதுக்குள்ளே நாங்கள் அந்த எல்லா எல்லையெல்லாம் லேண்ட் அக்விசிஷன் எல்லாம் நடந்துகிட்டே இருந்துச்சு. ஸோ அந்த நேரத்தில் இந்த டிஸ்கஷன்லாம் பண்ணோம். லேண்ட் அக்விசிஷனும் முடிஞ்சது. ஸோ இதுக்கு மேலே அது டிலே ஆகக்கூடாதுன்றதுக்காக உடனே அதை வந்து நாங்கள் கொடுத்துட்டோம். டிலே ஏன்னா இந்த லேண்ட் அக்விசிஷன் வரைக்கும் இந்த டிஸ்கஷன் நடந்துச்சு. ஓகே, லேண்ட் அக்விசிஷன் முடிஞ்சிச்சுன்னா அடுத்த ஃபேஸ் போயிடலாம். ஸோ அது வரைக்கும் இழுத்து பார்த்தோம், இவங்ககிட்ட கேட்டு பார்த்தோம், நீங்கள் கொடுங்க எனக்கு இல்லை ஈக்குவிட்டி வேணும்னு சண்டை போட்டு பார்த்தோம். அவங்க வந்து அதுக்கான இல்லை, அந்த மாதிரி பாலிசியே இல்லை அப்படின்னு ஒரே அடியாக போட்டாங்க. சரிங்க அப்படின்னு நாங்கள் ஒரு அப்ஜெக்ஷன் தெரிவித்து நாங்கள் சரி பரவாயில்ல அப்படின்னு கொடுத்துருக்கோம் இப்போதைக்கு. ஆனால் கொடுத்து இத்தனை நாள் ஆச்சு, இன்னும் வரைக்கும் அங்கே ஏர்போர்ட் வரலையே. ஏர்போர்ட் என்ன பண்ணிகிட்ருக்காங்க, இப்போ தான் காம்பவுண்ட் எல்லாம் கட்டிகிட்ருக்காங்க. இன்னும் மீதி இருக்கிற வேலைலாம் என்றைக்கோ ஆரம்பிச்சிருக்கணும், ஒன்றும் ஆரம்பித்த மாதிரி தெரியல. எது அவங்களுக்கு உறுதுணையாக நின்ற அந்த கோவைக்கு அவங்க ஆட்சியில் இருந்தபோது ஒன்றுமே செய்யலை. இப்போ அவங்க கூட்டணி ஆட்சி அங்கே இருக்கும்போது கூட இன்னும் வரைக்கும் அவங்க ஒரு பெரிய டெவலப் அந்த மாதிரி தெரியல. ஒரு தொழில்துறைக்கு கனெக்டிவிட்டி ரொம்ப இம்பார்ட்டன்ட். மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் இஸ் ஏர்போர்ட்ஸ், போர்ட்ஸ், ரோட்ஸ் அண்ட் ட்ரெயின்ஸ், ரைட்? இது எல்லாமே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். தமிழ்நாடு மாதிரி ஒரு மாநிலத்துக்கு எனக்கு தெரிஞ்சு அட்லீஸ்ட் 10 ஆக்டிவ் ஏர்போர்ட்ஸ் இருக்கணும். அட்லீஸ்ட் நான் சொல்லி எழுதி வச்சுக்கோங்க, தமிழ்நாட்டில் ரொம்ப சீக்கிரம் 10 ஆக்டிவ் ஏர்போர்ட்ஸ் வரும். ஏன்னா நம்ம லெவல் நாடு சார், தமிழ்நாடு நம்ம ஒரு மற்ற நாடுகளுக்கு ஈக்குவலாக இருக்கும் நம்மள. இப்போ அது அந்த அளவுக்கு வணிகம் நடக்குது, அந்த அளவுக்கு வர்த்தகம் நடக்குது. பர்ச்சேசிங் பவர் இன்க்ரீஸ் ஆகிருக்கு, பொருளாதாரம் எல்லாருக்குமே இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ட்ராவல் தான் சார் உங்களுக்கு எல்லாம் அந்த சேர்னர் ஆஃப் எக்கானமி. ட்ராவல் பண்ண மக்கள் ட்ராவல் பண்ண எக்கானமி பூம் ஆகிட்டே இருக்கும். ஸோ இன்னைக்கு இருக்கிற நிலைமைக்கு ஃபாஸ்ட்டாக போனோம். அந்த டைம் வந்து முக்கியன்றது தோணுது. ஏன்னா மக்களுக்கு வந்து இப்போ நேரம் இல்லை, கம்மியாக இருக்குது. ஏன்னா அவ்வளோ வேலை நடக்குது. ஸோ அவங்களுக்கு அந்த பயணம் நேரம் வந்து கட் பண்ணணும். ஸோ நிச்சயமாக இது வந்து இனி அதை நோக்கி போகும். இன்ஃபேக்ட் எனக்கு தெரிஞ்சு ட்ரோன்ஸை முதல்ல நம்ம தான் யூஸ் பண்ண ஆரம்பிப்போம். பாருங்கள், தமிழ்நாடு தான் மிகப்பெரிய லெவலில் ட்ரோன்ஸ், பெரிய சிட்டிஸ்லாம் லைக் மும்பை மற்ற இடம்லாம் வந்து அவங்க டீகன்ஜெஷனுக்காக அவங்க யூஸ் பண்ண ஆரம்பிப்பாங்க. பட் சென்னையெல்லாம் அதுக்காக இருக்கும். பட் தமிழ்நாடு முழுக்க ட்ரோன் ட்ராவலும் ரொம்ப அதிகமாக சீக்கிரமாக எனக்கு தெரிஞ்சு இந்த நியர் ஃப்யூச்சர் நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஏன்னா நம்மளோட பொருளாதாரம் அங்கே இருக்குது. ஸோ கனெக்டிவிட்டி வெரி கீ, ஏர்போர்ட்ஸ் வெரி கீ. அதனால தான் நாங்கள் பரந்தூருக்கு புஷ் பண்ணிகிட்ருக்கோம். முந்தைய காலத்துலலாம் பார்த்திங்கன்னா ஹைதராபாடு, பெங்களூர்லேருந்து தான் தமிழ்நாட்டுக்கு வந்து சென்னையிலேருந்து ஃப்ளைட் எடுத்து போவாங்க. கரெக்டாக இன்றைக்கி யாரில் எத்தனை பேர் நம்ம வந்து பெங்களூருக்கும் ஹைதராபாடுக்கும் போக வேண்டியதாக இருக்குது. டைரக்ட் கனெக்டிவிட்டி டு யூஎஸ் இதுக்கெல்லாம். ஸோ இந்த கனெக்டிவிட்டி இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அண்ட் அதுக்கான புஷ் பண்ணிகிட்டே இருக்கும். டெஃபினட்டாக கூகுள் பற்றின விஷயமும் தொடர்ந்து பேச பொருளாக இருக்குது. என்னன்னா, தமிழ்நாட்டை சேர்ந்தவர் சிஇஓவாக இருக்கார். சிஎம் போய் கூகுள் நிறுவனத்தில் சில அதிகாரிகளெல்லாம் பேசினார். அப்படி இருந்தும் அவ்வளோ ஒரு முக்கியமான விஷயம் இங்கே வரலையே. கடந்த 1.5 வருஷமாக நான் சொல்கிறேன் உங்களுக்கு, இந்த ஆஃப்டர் ட்ரம்ப் வந்து நிறைய வந்து வி ஹாவ் டு பி வெரி கேர்ஃபுல்னு சொல்கிறோம். அதுக்கு என்ன காரணம்னா, எந்தெந்த நிறுவனங்கள் வந்து யூஎஸில் இருக்கோ, எந்தெந்த நிறுவனங்கள் வந்து சைனாவில் இருக்கோ, அதே நிறுவனம் வந்து நம்ம ஊர்லேயும் இருந்தால் அந்த அனௌன்ஸ்மெண்ட்ஸ் எல்லாம் நம்ம வந்து பண்ணுறது ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும்.
ஓகேவா? ஏன்னா வந்து இங்கே அடித்தா அங்கே ஜி அடிக்கிறார், ஜி அடித்தா ட்ரம்ப் அடிக்கிறாரு. நம்மளுக்கு இங்கே அது வந்து நம்மளுக்கு இங்கே இன்வெஸ்ட் பண்ண வரவங்களுக்கு ஒரு பிரச்சனை. ஸோ இட்ஸ் அ வெரி பிக் கேம். இது சாதாரண கேம் கிடையாது. அதனால தான் ரொம்ப பொறுப்புணர்ச்சியோடு பேசுங்க அப்படின்னு நாங்கள் எதிர்கட்சியில் கேட்குறது வந்து, இந்த நேரத்தில் நம்ம இவ்வளோ இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் கொண்டு வரது வந்து அது நான் எப்படி எக்ஸ்பிளைன் பண்ணுறதுன்னு இதில் அந்த அளவுக்கு ஒரு கடினமான வேலை. இந்த நேரத்தில் இந்த கால சூழலில் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் ஈவன் ஃபார் ஃபோர்ட் கொண்டு வரது வந்து எவ்வளோ பெரிய விஷயம் நீங்கள் சிந்திச்சு பாருங்கள். ரைட்? எதுவுமே வரக்கூடாதுன்னு சொல்கிற நேரத்தில் ஒரு நிறுவனம் வருது. அது நிறுவனம் அந்த மாதிரி ஒரு நிறுவனம் இன்னொரு நிறுவனம் வரும்போது இது வந்துச்சான்னு ஒரு கேள்வி, அப்புறம் வேறு யாருக்கிட்டே போய் கேள்வி கேட்குறது, அவன் இல்லைன்றது, இந்த மாதிரி அது என்னன்னு நீங்கள் திருப்பி வந்து இங்கே கேட்குறது. இந்த மாதிரி நேரத்தில் அது இந்த அரசாங்கத்தின் மீது, அரசு இயந்திரத்தின் மீது நம்பிக்கை வைத்து தயவு செஞ்சு நம்புங்க. நாங்கள் வந்து கொடுக்கும்போது ஒரு செய்தியை சொல்லும்போது அதை பொறுப்புணர்ச்சியோடு எதிர்க்கிறவங்க எடுக்கணும். கூகுள் நிறுவனத்தை பொறுத்த வரைக்கும் சப்சி கேபிள் தான், அந்த சப்மரின் கேபிள்னு சொல்லுவாங்க. அது சிங்கப்பூர்லேருந்து ஒரே கேபிள் வந்து இங்கே சென்னையில் லேண்ட் ஆகும். அதுலேருந்து இன்டர்நெட் கனெக்டிவிட்டி இப்படி தான். இன்டர்நெட் காற்றுல போகாது இன்னும் அவ்வளோ தூரத்துக்கெல்லாம். ஸோ இன்டர்நெட் வந்து இப்படி இந்த மாதிரி சப்சி கேபிளில் ஹை ஸ்பீடில் வரணும்னா ஓஎஃப்சி மாதிரி அதில் சப்சி கேபிள்ஸில் வந்து இங்கே ஒரு லேண்டிங் ஸ்டேஷன் வரும். அந்த லேண்டிங் ஸ்டேஷன்லேருந்து தான் நம்மளுக்கெல்லாம் இப்போ கனெக்ட் ஆகுது. ஸோ வெப் வந்து அப்படி தான் கனெக்ட் ஆகுது. ஈஸ்ட் கோஸ்ட்டில் சென்னையில் இருந்துச்சு, வெஸ்ட் கோஸ்ட்டில் மும்பையில் இருந்துச்சு. சிங்கப்பூர்லேருந்து அங்கே ஒரு சப்சி கேபிள் போடுறதுக்கு அவங்க ரெடி பண்ணாங்க. அதுக்கப்புறம் ஒரு பெரிய குழுமம் வந்து அதானி நிறுவனம் வந்து அவங்க பெரிய ஒரு டேட்டா சென்டர் அவங்க போடுறாங்க. அதில் கூகுள் வந்து உள்ளே கொண்டு போய் வைக்கிறாங்க. எனக்கு தெரிஞ்சு நமக்கு அவ்வளோ பெரிய அட்ராக்டிவாக இல்லை. சரிங்களா? அதையும் நம்ம தான் அவ்வளோ எஃபர்ட் இல்லை, நம்ம அந்த டயலாகுள்ளே போகல. ஏன்னா அது சப்சி கேபிள் அங்கே போய் இறங்குது. நம்ம கேபிள் இல்லையா அது அந்த இன்வெஸ்ட்மெண்ட் வர்றது அந்த கேபிள் இருக்கிறனால தான் வருது. இல்லாட்டி அங்கே எங்கேருந்து வரும்? இல்லாட்டி அவங்க சென்னையிலேருந்து தான் எடுத்துன்னு போகணும் கேபிள். புரியுதா உங்களுக்கு? அங்கே ஒரு டைரக்ட் சப்சி கேபிள் ஏற்கனவே இருக்கிறனால அது எஃபெக்டிவ் ஆகுது. இல்லாட்டி அந்த பிங் ரேட் வராது அவங்களுக்கு. கரெக்டாக? ஸோ ஒரு சப்சி கேபிள் ஏற்கனவே இருக்குது, அது மேலே ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் உட்காருது. சும்மா வந்து உட்காரல ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர். அந்த டிசி அப்படியே சும்மா வந்து உட்காரல. ஒரு கேபிள் இங்கே சிங்கப்பூருக்கு இருக்கிறனால அது உட்காரு. அந்த கேபிள் எப்போ வந்துச்சு? இங்கே இருக்கிற அதிமுக அந்த காலத்தில் விட்டுடுச்சு அதனால் அப்படின்னு சொல்லலாமா? நான் மற்றவங்க மாதிரி அப்படிலாம் சொல்ல முடியாது. பொறுப்புணர்ச்சியோட இருக்கும். நாங்களாம் வந்து இவங்கள மாதிரி எடுத்தோம் சும்மா கண்டதெல்லாம் கண்ட குப்பையெல்லாம் சொல்லிட்டு போக முடியாது. அவங்க மேலாம் தவறு இல்லை. அது அந்த இருக்கிற முதலமைச்சர், அந்த காலத்தில் இருந்த அந்த முதலமைச்சர், அவர் அந்த ஊருக்கு ஒரு தனியாக ஒரு கேபிள் போட்டதுனால இன்றைக்கி அந்த இன்வெஸ்ட்மெண்ட் அங்கே வருதே தவிர நம்ம விட்டோம் நீ விட்டோன்னு அடிப்படை புரிதல்லாம் பேசுறது. ஓகே நீங்கள் நிறைய விஷயங்கள் பேசும்போது குறிப்பிட்ட ஒரு வார்த்தை சொல்கிறீங்க, பரவலாக்கப்பட்ட வளர்ச்சி தமிழ்நாடு முழுக்க கொண்டு போகணுன்ட்டு. அதை பற்றியும் கொஞ்சம் தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன் சார். சென்னை ஃபோக்கஸ்டாக நிறைய விஷயங்கள் பண்ணுறதா ரெகுலராக பேசுகிறாங்க. அண்ட் இப்போது சவுத்தில் அண்ட் ஒசூரில் வந்து வெஹிக்கிள்ஸ்க்கு அப்படின்னு பண்ணிகிட்ருக்கோம். டெல்டா சார்ந்து என்னென்னலாம் சார் பண்ணுறோம்? இப்போ நாங்கள் ஃபஸ்ட்டு திராவிட நாயகன் அவர்கள் ஆட்சிக்கு வந்த பிறகு தான் முதல் சிப்காட் வந்து டெல்டாவில் தஞ்சாவூரில் அறிவிக்கப்பட்டது. அங்கே செங்கப்பட்டியில் அந்த இடம் எடுக்கிறதுக்கு நாங்கள் அவ்வளோ கஷ்டப்பட்டு எடுத்தோம். அப்புறமா அந்த ட்ரான்ஸ்ஃபர் ஒன்று நடந்திருக்கு. அதுக்கப்புறம் மன்னார்குடியிலையும் திருவாரூர்லேயும் சிப்காட்ஸ்க்கு அறிவிச்சிருக்கோம். அங்கே வந்து நிலம் ஏற்கனவே வந்து அந்த கோயில் நிலம் இந்த மாதிரி விஷயம் தான். அங்கே நிறைய டெல்டாவில் பார்த்திங்கன்னா கோயில் நிலமாக தான் இருக்கும். ஸோ அது எடுக்கிறதுல வந்து நிறைய சட்ட சிக்கல்லாம் இருக்குது. ஸோ அதெல்லாம் கேர்ஃபுல்லாக பார்த்து லீகலாக இதெல்லாம் கரெக்டாக இருக்கும். விவசாய பூமிகள்லாம் எதுவும் பெருசாக எடுக்காமல் அந்த மாதிரி விஷயங்களுக்காக அதை பிளான் பண்ணிகிட்ருக்கோம். அது ரெண்டுமே அங்கே அரேஞ்ச் பண்ணோம். அப்புறமா அதில் வந்து ஒரு சிப்காட் டெக்ஸ் பார்க்குன்னு ஒன்று புதுசாக அறிவித்தோம். இதுக்குன்னா நிறைய நம்ம டெல்டா சைடில் வந்து இல்லை தென் தமிழ்நாட்டிலையும் சரி, திருப்பூரில் அந்த காலத்தில் அந்த டெக்ஸ்டைல் பூம் இருக்கும்போது நிறைய பெண்கள் இங்கேருந்து அங்கே போனாங்க. போயிட்டு அங்கே வேலை பண்ணாங்க. வேலை பண்ணிவிட்டு அவங்கெல்லாம் திருப்பி கல்யாணம் அது இதுன்னு வந்துட்டாங்க ஊருக்கு. ஸோ இப்போ அவங்கக்கிட்ட திறமை இருக்குது, ஆனால் வேலை இல்லை, வீட்டில் சும்மா தான் இருக்காங்க. அந்த பாப்புலேஷனையும் என்கேஜ் பண்ணணும் அப்படின்னு மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் முடிவு பண்ணி தான் சிப்காட் டெக்ஸ் பார்க்குன்ற ஃபஸ்ட்டு கான்செப்டை இப்போ நம்ம தான் அறிவித்தோம். அது முதல் சிப்காட் டெக்ஸ் பார்க் வந்து விரைவில் திருவாரூர் மாவட்டம் மன்னார்குடியில் அமையவிருக்கிறது. ஆமாம், அந்த மின்னும் பண்ணையில் அமையவிருக்கிறது எனக்கு பெருமை. அதில் வந்து கிட்டத்தட்ட ஒரு 2000 பேருக்கு மேலே வேலைவாய்ப்புகள் உருவாக போகுது. ஸோ இது வந்து ஒரு ஃபர்ஸ்ட் ஸ்டெப். அடுத்து வந்து நாகப்பட்டினத்துக்கு ஒரு சிப்காட் அறிவிச்சிருக்கோம். இப்படி அதே மாதிரி ராமநாதபுரம் போன்ற மற்ற பகுதிகளுக்கும் எங்கே இந்த மாதிரி பெண்கள் தையல் தெரிந்த பெண்கள்லாம் எப்படி வீட்டில் வந்து அந்த அவங்களோட திறமை உபயோகப்படுத்தாமல் இருக்கோ
அந்த இடத்துல சிப்காட் மினி டெக்ஸ் பார்க், குட்டி குட்டி டெக்ஸ் பார்க்ஸ் அங்கே கொண்டு போய் போட்டு அங்கே வந்து இந்த வெறும் தையல் கலை தெரிஞ்ச பெண்களை வந்து அங்கே பணியமர்த்தலான்ற முயற்சியில் இருக்கும். விஜயன் மென்ஷன் பண்ணுறனாலன்னு இல்லை, அவர் சொன்ன விஷயத்துக்காக நான் கேட்குறேன். இளைஞர்கள்ட்ட ஒரு ரெஸ்பான்ஸ் இருக்குன்னு நிறைய பேர் சொல்கிறனாலையும், உங்கள் ஊருக்கு வந்து பேசும்போது அந்த சரௌண்டிங்கில் பேசும்போது வெளிநாட்டு முதலீடா வெளிநாட்டில் முதலீடா அப்படிங்கிற வார்த்தைகள்லாம் சொல்கிறது, இதெல்லாம் ஆக்சுவலி ஒரு உங்களோட இண்டஸ்ட்ரி அந்த விஷயங்களில் எப்படி பாதிக்கும்? இவங்கெல்லாம் இப்போ நான் இது வரைக்கும் பேசினவங்களுக்காவது கொஞ்சமாவது அறிவு இருக்குன்னு ஒத்துக்கலாம். அது வந்து அவங்க ஏதாவது புரிய வைக்கலாம் அவங்களுக்கெல்லாம். இல்லை அவங்களாம் நடிக்கிறாங்கன்னு சொல்லலாம். நடிச்சுனே இருக்கவங்க வந்து கேட்குற கேள்விக்கெல்லாம் நம்ம பதில் சொல்லிட்டு இருந்தால் அது சரியாக வராது. அதுவும் இல்லாமல் அந்த பாட்டுக்குள்ளேயே நான் போகிறதுக்கே விரும்பலை. ஏன்னா அவங்க எந்த விஷயத்தையுமே ஆக்கப்பூர்வமாக கேட்கறதில்ல. ஏதாவது ஆக்கப்பூர்வமாக கேட்டால் நிச்சயமாக பதில் சொல்லலாம். டோட்டலி பேஸ்லெஸ். உங்கள் தொழில்துறை குறித்து பல பேர் ஏதாவது விமர்சனங்கள் வைக்கும்போது ஒரு வார்த்தை எல்லாருக்கும் பரிச்சயமான ஒரு வார்த்தை, வெள்ளை அறிக்கையை வெளியிடுவாரா ராஜா அப்படிங்கிறாங்க. அது என்ன டீட்டெயில்ஸ்னு ஓவராலாக நீங்கள் வந்து இவ்வளோ எம்ஓஏ சைன் பண்ணியிருக்கோம், அதில் இவ்வளோ நிறுவனங்கள் வந்திருக்காங்க, இவ்வளோ நிறுவனங்கள் ப்ராசஸை ஸ்டார்ட் பண்ணிட்டாங்கன்னு ஒரு ஒயிட் பேப்பர் ரிலீஸ் பண்ணுறதுல நமக்கு என்ன சார்? நாங்கள் வந்து ஒரு தேர்தல் அரசியல் பண்ணிகிட்ருக்கோம் நம்ம. கரெக்டாக இது நாங்கள் சொல்லாமல் ஓட்டு கேட்டுருவோம்னு நினைக்கிறீங்களா? நாங்கள் சொல்லுவோம்ல, அப்போ கேளுங்க, எல்லாத்து டீட்டெயிலும் கொடுப்போம், எவ்வளோ வந்திருக்குன்னு பார்ப்போம். நீங்களே இப்போ இன்னும் கொஞ்சம் நாளில் பெரிய ஒரு ஈவெண்ட் பார்க்க போகிறீங்க. அந்த ஈவெண்ட்டில் வரும், அதெல்லாம் வர நேரம் வரும்போது எல்லாத்தையும் சொல்லியிருந்தாங்க. நாங்கள் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் உள்ளே வரும்போது அதற்கு பின்னாடி நடக்கிற எல்லா விஷயமும் நான் உங்களுக்கு இப்போ சொன்னேன். அதில் ப்ரூஃபாகவே கிரவுண்ட் பிரேக்கிங், இனாகரேஷன், இதுதானே உங்களுக்கு இருக்கிறதுலே பெரிய ப்ரூஃப். கிரவுண்ட் பிரேக்கிங் அவன் கட்டுமானத்தையே ஆரம்பிச்சிட்டான். அது இடத்தெல்லாம் தேடி கண்டுபிடிச்சி எல்லாம் வாங்கி கிளியரன்ஸ் எல்லாம் வாங்கி, இந்த கிளியரன்ஸ் வாங்குறதுக்கே பல மாதங்கள் சில டைம் பல ஆண்டுகளே ஆகும் சில இடத்துலலாம். நம்ம அதெல்லாத்தையும் ஃபாஸ்ட் ட்ராக் பண்ணிவிட்டு இப்போலாம் ஸ்பீடப் பண்ணி கொடுக்குறோம். ஸோ இதெல்லாம் நடந்து கிரவுண்ட் பிரேக்கிங் பண்ணுறோம். அதுக்கு ஒரு சில இடத்துல கிரவுண்ட் பிரேக்கிங் பண்ண பிறகு சில பேர் அவங்களுக்கு ஃபினான்ஷியல் க்ளோஸர் வராது. இப்போ ஒரு சில நிறுவனங்கள் அப்படி ஆச்சு, எல்லாம் கிரவுண்ட் பிரேக் பண்ணி ஸ்டார்ட் பண்ணோம், அவனுக்கு அங்கே இன்டர்நேஷ்னல் லெவலில் ஒரு இஷ்யூ வந்துடுச்சு. அவங்களுக்கான அந்த யார் பையரோ அவங்க வந்து அவங்க பிரச்சனைக்கு போயிட்டாங்க. ஸோ அந்த பிரச்சனைக்காக கொஞ்சம் ஸ்டால் ஆச்சு. ஸோ அதுக்காக அவங்களுக்காக வெயிட் பண்ணோம். அதை நாங்கள் உடனே நீ வரலையா போப்பா நான் வேற ஆள் கொடுக்கணும்னு தூக்கி போட்டு கொடுக்கும். ஏன்னா எனக்கு தெரியும் நல்ல ஒரு இன்வெஸ்டர்னு. ஏன்னா அவங்க நல்ல மதிப்பு மிக்க ஒரு நல்ல ஒரு குழுமம், அவங்களால செய்ய முடியல. ப்ளஸ் இந்த ட்ரம்ப் இஷ்யூஸ்லாம் வந்துடுச்சு. ஸோ அவங்களால அந்த அங்கேருந்து யூஎஸ்லேருந்து வர வேண்டிய அந்த ஒரு விஷயம் வர முடியல அவங்களுக்கு. ஸோ அதனால் அவங்களுக்கு ஒரு பிரச்சனை இழுத்துக்கிட்டே இருந்துச்சு. பட் வி ட்ரஸ்டட் தெம். ஸோ இந்த ட்ரஸ்ட்டு அவங்க எங்கள் மேலே வச்சுருக்க ட்ரஸ்ட்டுவை நாங்கள் அவங்க மேலே வைக்கிறோம். இல்லை சரி வி வில் வெயிட் ஃபார் யூன்னு வெயிட் பண்ணோம். இன்றைக்கி அது வந்து மிகப்பெரிய அளவில் டேர்ன் அவுட் ஆகி நாங்கள் விட்டுருந்தோன்னா அவ்வளோ பெருசாக போயிருக்கோம். இப்போ இன்றைக்கி நான் இப்போ இது ஒன்று மட்டும் சொல்லிடுறேன். இப்போ அவன் வரலன்னு, இப்போ நான் இனாகரேஷன்லாம் பண்ணிவிட்டு அவன் ஸ்டார்ட் பண்ணுறேன் இழுத்துக்கிட்டே இருக்கும், மெதுவாக ஆகிட்டே இருக்கு, என்னடான்னு கேட்டுகிட்டே இருக்கும். இப்போ நான் இல்லைனா நீ வரலன்னு சொல்லிட்டு நான் வேற ஆள் கொண்டு வந்து வச்சுருந்தேன்னா இன்றைக்கி அந்த இன்வெஸ்ட்மெண்ட் வேறு எங்கேயா போயிருக்கும். சரி, ஏன்னா அவங்ககிட்ட நான் கொடுத்த லேண்டு போயிட்டுருக்கோம். அப்போ அவனுக்கு கொடுத்த லேண்ட் நான் வேறு யாருக்கா கொடுத்துட்ருப்பேன். இப்போ அவன் வேறு ஏதாவது ஊருக்கு எங்களுக்கு லேண்ட் இல்லை சார், நான் வேறு ஊருக்கு போவோம். அப்போ அதையும் உட்காந்து தக்கம் குதிப்பாங்க நம்மளுங்க, என்ன நடந்துச்சுன்னே தெரியாமல். ஸோ தீஸ் ஆர் திங்ஸ். எங்கே வெயிட் பண்ண முடியுமோ அங்கே வெயிட் பண்ணுறோம், எங்கே கொடுக்க முடியுமோ அங்கே கொடுக்குறோம், எங்கே நியாயமாக படுதோ அங்கே அது செய்கிறோம். எங்கே நியாயமாக இவன் வருவான், இந்த இன்வெஸ்டர் நிச்சயமாக வருவான், இவனால் வேலை வாய்ப்பு வரும்னு நம்புகிறோமோ அவனுக்காக வெயிட் பண்ணுறோம். அந்த முதலீட்டு டீட்டெயில்ஸோட கூடிய ஒரு வெள்ளை அறிக்கை விரைவில் கொடுப்போம். நீங்கள் உங்களுக்கான தேவையான டீட்டெயில்ஸ் எல்லாம் வரும், கவலைப்படாங்க. இன்னும் நீங்கள் 2வது முறை மீண்டும் திராவிட மாடல் தொடரும் நம்புறீங்க. ஆனால் இந்த ஆட்சிக்கு இன்னும் சில மாதங்களே இருக்கக்கூடிய சூழலில் இன்னும் என்னெல்லாம் செய்ய வேண்டிய வேலையாக இருக்குது, எனக்கு இன்னும் இந்த குறிப்பிட்ட நாளுக்குள்ளே என்னுடைய ட்ரீம்ஸாக இது இருக்குது அப்படிங்கிற ஒரு விஷயம், எவ்வளோ வேலை வாய்ப்புகளை உருவாக்கியிருக்கீங்க, உருவாக்க முடியும்? இந்த பரவலாக்கப்பட்ட வளர்ச்சி, அதுதான் தலைவர் கொடுத்த 2 டார்கெட். ஒன்று வந்து பெண்களுக்கு வேலைவாய்ப்பு, இன்னொன்று வந்து பரவலாக்கப்பட்ட வளர்ச்சி. பெண்களுக்கும் இளைஞர்களுக்கும் வேலைவாய்ப்பு, பரவலாக்கப்பட்ட வளர்ச்சி. ஸோ அதில் வந்து எனக்கு கன்னியாகுமரிக்கெல்லாம் ரொம்ப நாளாக ரொம்ப ஆசை. கன்னியாகுமரிலாம் போவே இல்லை, இன்னும் நடக்கவே இல்லை. இப்போ ராமேஸ்வரத்துக்கு ராமநாதபுரத்துக்கெல்லாம் நம்ம வந்து ஏர்போர்ட் ஒன்று அந்த ஆரம்பிச்சிட்டோம். ஸோ அது வந்து பி அ பிக் ஸ்டெப், அந்த ஏரியாவுக்கு ஒரு பெரிய ஸ்டெப். அது டெஃபினட்டாக அந்த ஏர்போர்ட் வந்தோடனே பாருங்க இங்கே எப்படி பெருசாக போமாதுன்னு. அந்த மாதிரி கன்னியாகுமரிக்கு எதுவுமே பண்ணாமல் இருந்துச்சு. அது ஒரு இன்னடா தொழில் வளர்ச்சி இல்லைன்னா நாங்கள் இடமே இல்லை, இடம் இருக்கிறது நம்ம. ஸோ அதுக்காக என்ன பண்ணோம், ஸோ நம்ம இண்டஸ்ட்ரி கொண்டு வர முடியாது, பட் சர்வீசஸ் கொண்டு வரலாம்ல. அதனால தான் வந்து சிப்காட்டில் இடத்த எடுத்து டூரிசம் டெவலப் பண்ணுறோம் இப்போ கன்னியாகுமரிக்கு. அதுக்கு ஒரு சில ஏக்கர்லாம் எடுத்திருக்கோம். அந்த அனௌன்ஸ்மெண்ட் வேறு சீக்கிரமாக வரும். அங்கே வந்து டைடல் பார்க் ஒன்று அறிவிச்சது. அந்த டைடல் பார்க் வந்து இப்போது அதுக்கான அடிக்கல் நாட்டுவார் வெகு விரைவில் நம்ம தலைவர். அதே போல் தென்காசியில் கொண்டு போய் ஒரு பெரிய ஒரு சிப்காட் இருக்கும், அங்கே ஒரு புதிய முயற்சி நடக்குது. மதுரைக்கு நிறைய நடக்குது. மதுரைக்கு சுற்றி இடம் கிடைக்கிறதே பெரிய விஷயம். மதுரைக்காரங்க எல்லாருமே என்னை போட்டு டேக் பண்ணி எப்போன்னு கேட்டுட்டாங்க. உண்மை தான், நாங்கள் வந்து இவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டு கொண்டு வரோம், லேண்டு கிடைக்க மாட்டேங்குது. இப்போ கோயம்புத்தூர்லேயும் லேண்டு எங்கே இருக்குது சொல்லுங்கள்.
இவ்வளோ கஷ்டம் நாங்கள் லேண்ட் எடுக்கிறதுக்கு. எங்கேயாவது ஒரு இடத்துல தேடி முடிச்சா உடனே அங்கே ஒரு கொடியை பிடிச்சிடுறாங்க நம்ம ஆளுங்க. இப்போ எங்கள் அண்ணன் இவ்வளோ பேச்சு பேசுகிறாரு, ரூம் போட்டு புக்கிங்கெல்லாம் போட்டு பேசுகிறாரு, எத்தனை இடத்துல ஒரு சிப்காட் வரக்கூடாதுன்னு கொடி பிடிச்சிருப்பாரு. கரெக்டாக இல்லையா? நான் வந்து விவசாய லேண்டை எடுக்க போகிறேன்னு நான் சொல்லி எந்த இடத்துலையுமே நான் வந்து நஞ்சையை எடுத்து அழிக்க போகிறேன்றது எங்கேயாவது சொல்கிறேமா? நான் டெல்டாக்காரன், எங்கள் தலைவர் எங்கள் முதலமைச்சர் டெல்டாக்காரர். விவசாய நிலத்தை எடுத்து பண்ணணுன்றது அவசியமே கிடையாது. அது எவ்வளோ முடியுமோ டெஃபினட்டாக எடுக்காமல் அதுக்கான வேலைகளை பார்ப்போம். பிளாங்கெட்டாக வரக்கூடாதுன்னு சொல்கிறது தப்பு இல்லை. ஏன் அங்கே கொண்டு வரோம், எந்த மாதிரி முதலீடு வரப்போகுது, அதனால் அங்கே இருக்கிற விவசாய பெருங்குடி மக்களுக்கான பிள்ளைகளுக்கு எவ்வளோ பெரிய வேலைவாய்ப்பு உருவாக்க போகுது, இது மாதிரி ஒரு டயலாகே இல்லை. எடுத்தவொடனே டமால் கொளுத்தி போட்டுறது. அதாவது இந்த மாதிரி வேலைகள்லாம் அவங்க குறைக்கணும். இந்த மாதிரி நான் சொல்கிற பல இடங்களில் இப்போ எனக்கு இந்த மன்னார்குடியில் கொண்டு வந்த அந்த சிப்காட் மாதிரி பல டெக்ஸ்ட் பாக்ஸ் உருவாக்கணும். டைடல் நியூ இன்னும் நிறைய இடத்துல திறக்க வேண்டியிருக்கு. இப்போ இன்னும் அனௌன்ஸ்மெண்ட் இனாக்ரேஷன் ஒரு 4-5 டைடல் இருக்குது. நம்ம நாகப்பட்டினத்துக்கு ஒரு டைடல் இனாக்ரேஷன் கிரவுண்ட் பிரேக்கிங் விரைவில் நடக்கும்போது. ஸோ இந்த ஏற்கனவே அலாட் பண்ண ஃபண்டிங்கில் இதெல்லாம் நாங்கள் குயிக்காக முடிக்கணும்னு பார்க்குறோம். புதுசாக குறிப்பாக அந்த லைஃப் சயின்சஸ் பாக்ஸ் ரொம்ப நாளாக அந்த இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு வந்து நான் ரொம்ப போராடிட்டு இருக்கேன். ப்ளஸ் செமிகண்டக்டர்ஸ் உங்களுக்கு தெரியும், நிறைய இடத்துல மாற்றி எடுத்துகிட்டு போயிட்டுருந்தாங்க. அதனால் நாங்களே ஒரு செமிகண்டக்டர் ஸ்கூல் ஆஃப் எக்ஸலன்ஸ் ஒன்று அறிவிச்சிருக்கோம். ஸோ அந்த செமிகண்டக்டர் ஸ்கூல் ஆஃப் எக்ஸலன்ஸ் எப்படின்னா, நீங்கள் என்ன பெரிய இன்வெஸ்ட்மெண்ட் எங்ககிட்ட வர விட மாட்டேன், என்ன இனிமேல் அந்த எந்த இன்வெஸ்ட்மெண்ட் எங்கே இருந்தாலும் அங்கே வேலை பண்ணுறவங்க ஏன் பசங்களாக இருப்பாங்கப்பா அப்படின்ற மாதிரி நாங்கள் அதை தலைவர் வந்து ரெடி பண்ணியிருக்காரு. ஸோ முதலமைச்சர் அந்த செமிகண்டக்டர் ஸ்கூல் ஆஃப் எக்ஸலன்ஸுக்கான வேலையை ரொம்ப ஃபாஸ்ட்டாக முடிக்கணும்னு பார்க்குறோம். ஸோ இது மாதிரி நிறைய நோக்கங்கள் இருக்குது. இந்த ஒரு ஃபர்ஸ்ட் திராவிட மாடல் 1ல். திராவிட மாடல் 2க்கான பிளான்ஸ் வந்து மிகப்பெரிய பிளான்ஸ்லாம் இருக்குது. அதில் வந்து குறிப்பாக தேர்தல் அறிக்கையில் வரும். குறிப்பாக அது வந்து வேலை வாய்ப்புகள் அதற்கான முதல் கட்டம் இப்போ ஆரம்பிச்சிச்சு. ஏன்னா இப்போது நாங்கள் சமீபத்தில் பண்ண நிறைய அனௌன்ஸ்மெண்ட்டில் பார்த்தீங்கன்னா இன்ஜினியரிங் ஜாப்ஸ் வந்து ஹை அண்ட் ஜாப்ஸ். ஸோ திமுக ஆட்சியில் ப்ளூ காலர் ஜாப்ஸ்லேருந்து ஒயிட் காலர் ஜாப்ஸ்க்கான அந்த ஷிஃப்ட் வந்து மேசிவாக ஆரம்பிச்சிடுச்சு. இல் பி ஃபேண்டாஸ்டிக் ஃப்யூச்சர் ஃபார் த இன்ஜினியர்ஸ். இப்போ இனிமேல் வர ஃப்யூச்சர் வந்து இன்ஜினியர்ஸ்க்கும் உயர்கல்வி படித்த நிறைய பேருக்கு, பிஹெச்டி பெண்களுக்கு மிகப்பெரிய ஒரு எதிர்காலம் காத்திருக்கு. அந்த ஜிசிசி புஷும் பெருசாக ஆரம்பிச்சு நேற்று கூட 10,000 பேருக்கு வேலைவாய்ப்பு கொடுப்பதற்கான ஒரு MOU ஒன்று சைன் பண்ணியிருக்கோம் நிறுவனத்தோட. ஸோ இப்படி நிறைய புஷ் இருக்குது, நிறைய. சூப்பர் சார். என்னென்ன நடக்க போகுதுங்கிறதையும் பொறுத்து வந்து பார்க்கணும் சார். தொழில்துறை சார்ந்த பல்வேறு கேள்விகளுக்கு ரொம்ப விரிவான பதில்களை இவ்வளோ நேரம் கொடுத்து எங்களுக்கு கொடுத்துருக்கீங்க. இவ்வளோ நேரம் உங்கள் நேரத்துக்கும் கருத்துக்கும் மிக்க நன்றி சார். தேங்க்யூ. நன்றி.